மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே ஒரே ஒருத்தியாக பெண் பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு சொன்னாலே ஏதோ கர்ப்பவாசம் செய்து அவதரித்தாள் என்று கொள்ளலாம். ஆனால் ஆண்டாளோ அயோனிஜையாக அவதரித்தவள். அயோனிஜை என்று சொன்னால் ஒரு கர்ப்பவாசம் இல்லாமல் தானும் துளசி வனத்திலே ஒரு திருத்துழாயினுடைய வேருக்கு அடியிலே சிறு குழந்தையாக கிடந்தாள். கண்டெடுக்க பெற்றாள் பெரியாழ்வாராக. கர்க்கட மாசம் என்று சொல்லப்படுகிற ஆடி மாதத்திலே பூர்வபல்குன்யாம் என்று சொல்லப்படுகிற இந்த தினத்திலே துளசி கானனோத்பவாம் அப்படின்னு சொல்லும்படியாக துளசி வனத்தருகிலே துளசி செடிக்க அடியிலே அவதரித்தவள் வேறு யாரும் அல்ல, ரங்கநாயகியினுடைய அம்சமாக அவதரித்தாள் என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் அவள் அனுபவித்து போய் சேர வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டது குழலரகள் வாயழகர் கொப்பூழில் எழுகமர பூவழகர் என்னரங்கர் அப்படின்னு திருவரங்கத்தாலேயே திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானையே சென்று கிட்ட வேணும், அவனே நமக்கு மனவாளனாக ஆக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவள். அதனாலே வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம் என்று அந்த ஸ்ரீரங்கநாச்சி தாயாராகவே அவளை வணங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஆண்டாளுடைய பெருமையை சொல்ல வந்தது. இன்னோ திருவாடிப்புறம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், புன்னாத வாழ்வார வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாரார் என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். இன்று திருவாடிப்புறம் மாமுனிகள் தெரிவிக்கிற போதே இன்னோ திருவாடிப்புறம் என்று சாதித்தார். இன்று திருவாடிப்புறம் என்னோ ஆடி மாதத்திலே பூரதர நட்சத்திரம். எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், நமக்காக அவதரித்தாளாம். நமக்குன்னு சொன்னா நாமெல்லாம் நல்ல கதியை பெற வேண்டும், நற்கதியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை. ஏன் என்னால் நாம் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு தெரிந்து கொண்டிருக்க நம்ம எல்லாம் திருத்த வேணும் என்கிற ஆசையிலேதான் ஆண்டாள் அவதரித்தது. தனக்கு இருக்கக்கூடியதான போகத்தை எல்லாம் இழந்தாள். ஸ்ரீவைகுண்டத்துல அத்தனை போகமும் உண்டே, இங்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் யாதும் இல்லாது இருக்கக்கூடிய இடமன்னோ அவ்விடத்திலே இருந்தவள் தன்னை தாழ விட்டுக் கொள்ளுகிறாள். எம்பெருமான் எப்படி அவதார திசைகளிலே தன்னை தாழ விட்டுக் கொள்ளுகிறானோ அதே போல தானும் தன்னை தாழ விட்டுக் கொண்டாள். இப்பூலகத்தை வந்து அவதரிக்க வேணும், இவர்களுக்கெல்லாம் பரோபதேசம் பண்ண வேணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா பரோபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரியவரா இருந்து தாடி மீசையோட பெரியவரா வயோவிருத்தராக இருந்து அவரிடத்துல உபதேசம் பண்ணிக்கொண்டால் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதம். ஆனால் இவள் இருந்ததோ சிறு பிள்ளையாக, அதுவும் பெண் பிள்ளையாக, அதுவும் பிராமண குழந்தையாக, அதுவும் இத்தினூண்டு வயசிலே இத்தனை பக்தியா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சின்னவளா சிறு குழந்தையாக இருந்த பொழுதே கண்ணன் பெருமானை தேட வேண்டும், அவனோடு சேர வேண்டும், சம்ஸ்லேஷிக்க வேண்டும், அவனோடு ஆனந்தப்பட வேணும். அவனே சர்வேஸ்வரன், அவனே நியந்தா, அவனே சரணாகத வத்சலன் என்ன அந்த சரணாகதி சாஸ்திரத்தையே தானும் தெரிந்து வைத்திருந்தாள். இதெல்லாம் என்ன ஒரு 90 வயசு காச்சா.
5 வயது குழந்தை. சிறு குழந்தையாக இருந்த பொழுதே பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மரமே மகிழ்ந்துன்னு இதே மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். இன்னோ திருவாடி போறம் எவக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வார வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து. ஸ்ரீவைகுண்டத்துல எந்த குறைச்சலும் இல்லையே, அங்க அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய விபூதி என்னோ, அங்க ஒரு குற்றமும் இல்லையே, ஒரு தோஷமும் இல்லையே, எல்லாம் நிறைவேறி இருக்கக்கூடியதான இடம் ஸ்ரீவைகுண்டம். அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே வாழ்வாக இருக்கக்கூடிய போகம், அந்த போகத்தை எல்லாம் இழந்து துறந்து தவிர்த்து நம்போல்வாருக்கு அனுகிரகம் பண்ண வேணும், நம்போல்வாருக்கு பக்தியை பரப்ப வேணும், நம்போல்வாருக்கு நல்லதை சொல்ல வேணும், நம்போல்வாருக்கு பரபக்தியை உண்டாக்க வேணுங்கிற ஆசையினாலே தான் வாழ்வான போகன் தன்னை இகழ்ந்தாள், ஆழ்வாருடைய திருமகளாராக வந்தவதரித்தாள் அப்படின்னு மணவாள மாமனிகள் தன்னுடைய உதயசரத்தின மாலையிலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ஆண்டாளுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு. ஆடி மாதத்தில் போற திருநட்சத்திரம் இன்றைய நாள் நமக்கு வாய்த்ததே இந்த கோட்டியாரோடு ஆண்டாளையும் ஆண்டாளை பத்தினதான சரித்திரத்தையும் ஆண்டாள் கொடுத்து போயிருக்கிற பிரபந்தத்தினுடைய பெருமையையும் அவள் சொல்லி போயிருக்கக்கூடிய பரவக்தி என்ன, பரவக்தி பரஜான பரவக்தி அப்படிங்கிற தசைகளை அவள் அடைந்ததான கருத்தென்ன, இதெல்லாம் ஏதோ சில காலங்களுக்கு இங்கே விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு கோட்டியாருடைய நியமனானுகுணமாக சில வார்த்தைகளை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்றைய தலைப்படி எனக்கு கொடுக்கப்பட்டது வேட்டையாடி வருவான். ஆண்டாளை பத்தி சொல்றதா இல்ல வேற யாரோ ஆண்பாலை பத்தி சொல்லியிருக்கேன். பெண்பாலாக இருக்க வேண்டிய தலைப்பு ஆண்பாலாக இருக்கிறது அப்படின்னா, அந்த வேட்டையாடி வருவான்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் மேல் நோய் இவள் காதல் கொண்டாள். சாமான்யமான காதலா, லோகத்து காதலா? இது காதல் அல்ல, பெருங்காதல். அந்த பெருங்காதல்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவனை விட்டு பிரிந்தால் இனிமேல் உயிர் தரிக்க முடியாதுங்கிறது தான் பெருங்காதல். அந்த காதல் ஏற்பட்டது ஆண்டாளுக்கு ஏதோ யவ்வன பருவத்தை அடைந்த பிற்பாடுகளுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாமா? ஏதோ 16 வயது 17 வயது 18 20 22 23ங்கிற வயசுல அவளுக்கு கண்ணன பெருமானோடு போய் சேரவணுங்கிற ஆசை ஏற்பட்டதா? என்னால் அல்ல. சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே, அந்த சிறு குழந்தைன்னா 5 வயசு குழந்தை, அவ்வளவுதான். 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? கண்ணனே தெய்வம், கண்ணனும் கருந்தெய்வம் அப்படின்னு சொல்லத்தான் தெரியுமா? இல்ல அந்த எம்பெருமானோட போய் சேர வேணும் அப்படிங்கிற அந்த தாற்பயம் தான் தெரியுமா? இல்லே இவ்வளவு உபதேசங்களைத்தான் பண்ண தெரியுமா? திருப்பாவைங்கிற ஒரு சாஸ்திரம், திருப்பாவைங்கிற பிரபந்தத்தை கொடுத்தாலே அவள் கொடுத்தது எத்தனை வயசுல கொடுத்திருப்பா? இருந்ததே 5 வயசு தான். அப்ப எப்ப கொடுத்துட்டு போவ? பேச ஆரம்பித்த பொழுதே தான் கொடுத்துள்ளாள் அப்படிங்கிறதுதான் அங்க முக்கியம். ஆக சிறு குழந்தையாக இருந்தவளே 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தஞ்சையில விஞ்சி நிற்கும் தன்மைகளாய், பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாக ஆழ்வார்கள் அத்தனை பேர் இருந்தாலும் இல்லையோ, முதலாழ்வார்கள் மூவரையும் ஒரு கோட்டியிலே எடுத்துக்கொண்டு திருமிழியாழ்வாரை மற்றொருத்தராக கணக்கிட்டு, நம்மாழ்வார ஒருவராக கணக்கிட்டு, குலசேகர பெருமாள் ஒருவராக கணக்கிட்டு, பெரியாழ்வாரை 5ஆமவராக கணக்கிட்டோம் என்னால் 5 குடிக்கு ஒரு சந்ததியாக. இந்த ஆழ்வார்கள் என்ன இவாள்லாம் ஆண்டாளுக்கு முன்பாக அவதரித்தவர்கள். ஆனா இந்த 5 குடிக்கு ஒரு சந்ததியாக முதலாழ்வார்கள் மூவரை ஒருவராக கணக்கிட வேண்டும், திருமிழியாழ்வாரை 2ஆமவராக கணக்கிட வேண்டும், நம்மாழ்வாரை 3ஆமவராக கணக்கிட வேண்டும், குலசேகர பெருமானை 4ஆமவராக கணக்கிட வேண்டும், பெரியாழ்வாரை 5ஆக கணக்கிட்டோம் என்னால் 5 குடிக்கு ஒரு சந்ததியாக. 5 குடி 5 பேர் இருக்கா, அவர்களுக்கு ஒரே தரமாக அவதரித்தாள்னு சொன்னா 5 குடிக்கு ஒரு சந்ததியாக என்று சொல்லலாமா? மற்றொரு அர்த்தம், இவள்
பகவானுக்கு என்ன நேரிடுமோ அப்படின்னு சொல்லப்படுகிற அஞ்சுகிற குடி. பகவானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ, ஏன்னா லோகத்துல நமக்கு என்ன ஆயிடும், நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆயிடும்னு பயப்படுபவர்கள் பலர் இருக்கலாம். ஆனா 5 குடிக்கு ஒரு சந்ததின்னு சொன்னா பகவான் கிருஷ்ணாவதாரம் செய்திருக்கிறானே, அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய புல்லு பூண்டு அத்தனையுமே எல்லாம் அசுர ஆவேசமாக உள்ளதே, அந்த குழந்தைக்கு என்ன நேர்ந்து விடுமோங்கிற அஞ்சுகிற குடி. அது பெரியாழ்வாரோட குடி அல்லவா. பெரியாழ்வாரோட குடிங்கிறது வேர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தகத்தே சொல்லுகிறா போலே அந்த வேர் குலத்திலே அவதரித்த பெண் பிள்ளை அல்லவா. அவர் அயோனிஜியாக பிறந்திருந்தாலும் வளர்த்தது என்னவோ பெரியாழ்வார் வளர்த்தாரோ இல்லையோ, அவளுக்கு அத்தனை பக்தியை ஊட்டி வளர்த்தபடியினாலே பகவானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ, அவனோடு நாம் சேர வேண்டுமே, இவன் தானே சர்வரட்சகன், இவனே சர்வேஸ்வரன், இவனே நியந்தா, இவனே சரணாகத வத்சலன், இவனே கொடுக்க போகிறவன், இவனே நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்க போகிறவன், நலவந்தமில்லதோர் நாட்டை கொடுக்க போகிறவன் நன புரிந்தவள் அந்த ஆண்டாள். அதனால அவ என்ன பண்ணா, அந்த எம்பெருமானோடு போய் சேர வேணுங்கிற ஆசைப்பட்டாளோ இல்லையோ, 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். மற்ற ஆழ்வார்கள் எத்தனை சொல்லிட்டு போயிருப்பாளோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆகிடாகும். மற்ற ஆழ்வார்கள் எத்தனை உபதேசம் பண்ணிருக்கா, 1000 நம்மாழ்வார் ஒரு 1000, திருமங்கை ஆழ்வார் ஒரு மத்த 1000, மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் 100 என்ன 200 இப்படி பாசுரங்கள்லாம் பாடிருக்கிற போது இந்த குழந்தை பெண் பிள்ளை 30 பாசுரத்திலே அது பூரா வேதமனைத்துக்கும் வித்து என்ன கோதை தமிழ் 5 மரியாதமான வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 30 பாசுரத்துல 1000ஆவது 2000ஆவது எத்தனை ஆயிரமான இருக்கலாம். ஆனா இந்த 30 பாசுரங்களுக்குள்ளே தாத்பரியங்களை பூரா கொடுத்தவள், வேத சாரமாகவே கொடுத்தவள். அது கோதை கொடுத்ததான கீதையாக இருக்கலாம், ஆனா கண்ணன் கொடுத்த கீதையை காட்டிலும் கோதை கொடுத்த கீதை இருக்கே அது எத்தனை உயர்ந்த சாஸ்திரம் தெரியுமா. அவ்வளவு சாஸ்திரத்தினுடைய தாற்பயங்கள் பூரா பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்களை என்னோ ஆண்டாள் சிறு வயதிலே 5 வயது குழந்தையாகவே தானும் அந்த 30 பாசுரங்களிலே கொடுத்தாள். சாஸ்திர ஞானம் எவ்வளவு இருந்திருக்கணும் அந்த குழந்தைக்குன்னு சொல்றதை காட்டிலும் எம்பெருமான் மயர்வர மதிநலத்தை கொடுத்தானோ அவள் அத்தை கொடுத்து போனாள். பூமி பிராட்டியினுடைய அம்சமேவன்னோ தானும் ஆண்டாளாக அவதரித்திருந்தாள். பூமி பிராட்டியினுடைய அம்சமாகவே அவதரித்திருந்தபடியினாலே அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கு. வாயினாலே பாட வேணும், மனதினாலே சிந்திக்க வேணும், தூய மலர்களை கொண்டு நாம் தொழ வேணும், இப்படின்னு நமக்கு தாற்பயங்கள் அத்தனை சொல்லி கொண்டாளே ஆண்டாள். அந்த ஆண்டாள் ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையில விஞ்சி நிற்கும் தன்மைகளால் பிஞ்சாட்படுத்தாள். சின்ன குழந்தைதான், ஆனா சொல்ற விஷயமோ நிறைய விஷயங்களை சொல்லுது. எங்கேயாவது ஆழ்வார போல ஊடல் அப்படின்னு தனியா உண்டா? என்ன இல்லையே. முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் சங்கிரகமா ஒரு அவதாரிகை ஒரு பீடிகை வைத்தாள். ஒரு 5 பாசுரத்தாளு 10, அதாவது இத்தனை விட்டு 10 விட்டு பெண் குழந்தைகளை எழுப்புவது 5 லட்சம் குழு பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணமாக சொல்லி மேல 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 தானும் தொடுத்து கொண்டே போனாள். பிராவகத்தை சொல்லி பிராப்தத்தை சொல்லி இவனே அப்படின்னு சொல்லி கடைசியாகத்தானும் ஒரே ஒரு பாசுரத்தாலே தான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு சொல்லி கொண்டாள். இந்த 29 பாசுரங்களிலும் தான் சொன்னது போல என்ன அப்படின்னா, எம்பெருமானோடு சேர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டும். அவனே முழுமுதற் கடவுளாக அந்த எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானையே போய் சேர்ந்து விட வேணுங்கிற ஆசை தானே அவளுக்கு ஏற்பட்டது. அதுதான் கிருஷ்ண சம்ஸ்லேஷம். கிருஷ்ண சம்ஸ்லேஷம் எம்பெருமானோடு போய் சேர வேணும் அப்படிங்கிறது. சம்ஸ்லேஷம்னா சேர்ந்திருக்கு. ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எல்லாம் முடிந்த விற்பாடு, பாவங்கள் கழிந்த விற்பாடு, புண்ணியங்களும் கழிந்த விற்பாடு எம்பெருமானுக்கு போய் சேர வேணுங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய அது சொன்ன விஷயமே. அதுதான் வைகுந்தம் புகுவதும் அன்னவர் விதியேன்னு சொல்லவே ஆழ்வாருடைய பாசுரத்திலே வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தத்தமரவர் கவதிடம் புகுதுன்னு வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இந்த உலகத்துல பிறந்தவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமான போய் வைகுந்தத்தை போய் சேர்வது என்பது ஒரு பிராப்தமாக கொள்ளப்படுகிறது. அப்படி போகணும்னா அது போகணுங்கிறது நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆனா இவன்னு சொல்றா, நாராயணனே நமக்கு பறை தருவான். ஒரே பாசுரம், பாசுரம்
பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பிராபியத்தையும் பிராபகத்தையும் சுருக்கமா பாசுரத்துல சொன்னா, அதுக்கப்புறம் 5 பாசுரத்தை எடுத்து முடிச்சுட்டு பெருமானுக்கு உண்டானதான அந்த அவதாரங்கள் என்ன, பிரகாரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அவதாரிக ஒரு 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 பில்டப் பண்ணணும் இல்லையோ, ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பீட்டிகா பாவத்தை கொடுக்கணும் இல்லையோ, அதை கொடுத்த பிற்பாடு மேல தொடுகிறா. 10 வீட்டு பெண் பிடந்தகளை எழுப்பும்படியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எம்பெருமானை எழுப்பணும், அவனுடைய திருமாளிக்கு போய் அவனை எழுப்பணும், அவனிடத்திலே கைங்கரியத்தை கொள்ள வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இத்தனை தூரம் பாடி முடிச்சா, இதெல்லாம் பாடி முடித்த பிற்பாடும் எம்பெருமான் கொடுத்தானா அப்படின்னா இல்ல. ஏன்னா வங்கக்கடன் கிடைந்த எங்கும் திருவருள் வெத்து என்பொருவர் அப்படின்னு சொல்லி முடிச்சா பெருமாள் கொடுத்துட்டாரா அப்படின்னா பெருமாளுக்கு மட்டும் ரொம்ப, ஏன்னா பெருமாளுக்கு எப்ப அவர் கொடுக்க போறாருன்னு சொன்னா தரிசனத்தை எப்ப தெரியுமா காமிப்பார், நமக்கு இன்னும் வேணும்னு இந்த அஜீரணம் எல்லாம் இருந்ததுன்னா இந்த அஜீரணத்தெல்லாம் நல்லா போக்கணும், போக்கினாத்தான் நல்லா பசி எடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எதையாவது சாப்பிட்டு அஜீரணமா இருக்கு, சாப்பிடாது. அதுக்கப்புறம் இந்த அஜீரணத்தை போக்குவதற்கு ஒரு மருந்து கொடுத்து, இந்த தாயின் தோப்பனாகாரத்தை கொடுத்து அஜீரணத்தை பூரா நல்லா போக்கி பசி 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 பசின்னு கேட்கணும் அந்த குழந்தை. அது வரைக்கும் நல்லா காக்க வச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறாளோ இல்லையோ, அது போலத்தான் இங்கே இவளுக்கு காதல் பெருக வேணும். என்ன எப்பேற்பட்ட காதலா இருக்கணுமா அப்படின்னா இந்த காதல் பெருங்காதலாக இருக்க வேண்டும். நம்மோடு சேர்ந்திருந்தால் வாழ்ச்சி, இல்லையேல் வீழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு சேர்ந்திருந்தா வாழ்ச்சி, இல்லைன்னா வீழ்ச்சி. அப்படின்னா சம்ஸ்லேஷத்திலே தரிப்பு, விஸ்லேஷத்திலே தரியாமை. சம்ஸ்லேஷம் சேர்ந்திருந்தா பரமானந்தம், இல்லை சேர்ந்து இல்லை பிரிஞ்சு போட்டோம்னா பரம துக்கம். அப்படின்னு அந்த துக்கம் மட்டும் ஏற்பட்டா போறாது, அந்த துக்கத்துக்கு மேற்பட்டு உயிரே இல்லாமல் தரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட வேணும்னு பெருமாள் நன்னா விடுறான். அதுக்கு விடுறதுக்காக அவன் என்ன பண்றான்னா திரும்பத்தான் இந்த பெரிய காதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் ஆரம்பிச்சா. திரும்பவும் நாச்சியார திருமொழியாக, அந்த நாச்சியார திருமொழியில தான் முதல்ல தூது விட ஆரம்பித்தாள். கடைசியா நாராயண நமக்கே பரதர்வா முடிச்சாளா, கடைசியில கறவகள் அப்படிங்கிற பதிகத்துல பிராபகத்தை சொல்லி, அப்புறம் சித்தஞ்சிறுகாயிலே பிராப்தத்தை சொல்லி அடைவிக்கக்கூடிய பொருள், நம்மளுக்கு பெருமானோடு போய் சேர்ந்து வைக்கக்கூடியதான பொருள் என்ன, அந்த அடைவிக்கும் பொருள் என்ன, அப்புறம் அடைந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா புருஷார்த்தம். பெருமானோடு போய் சேர்ந்த பிற்பாடு பறை தருவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பறைனா என்ன? கைங்கரியம். என்ன கைங்கரியம்? நித்தியமாக இருக்கக்கூடிய கைங்கரியம். எம்பெருமானோடு சதாசர்பகாலமும் இணைந்து அவனோடு ஆனந்தப்பட்ட அவனுக்கு பரார்த்தமாக செய்யக்கூடிய கைங்கரியத்தை தான் புருஷார்த்தம்னு சொல்றோம். இந்த பரம புருஷார்த்த லட்சணம்னு சொல்றோம் இல்லையோ, எம்பெருமானோடு சேர்ந்து சதாசர்பகாலமும் கைங்கரியம். அமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பாசுரத்திலே அமரரும் முனிவரும் வியந்தனர். பாசுரத்துல திருவாய்மொழியிலே அமரர்கள் என்னால் யார், முனிவர்கள் என்னால் யார் அப்படின்னா கைங்கரிய நிட்டர்கள் என்று ஒருவர், மற்றொருத்தர் குணநிட்டர் என்பது மற்றொருவர். கைங்கரியம் பண்ணுவதற்கென்னே ஒரு கூட்டத்தார், மற்றொருத்தர் குணத்தை அனுபவிப்பதற்கென்னே மற்றொரு கூட்டத்தார். அப்ப ரெண்டு சேர்ந்து இருக்கணுமோ இல்லையோ, கைங்கரியமும் செய்ய வேணும், குணானுபவமும் பண்ண வேணும். இதைத்தான் சுவாமி பிள்ளவகாரியம் தெரிவிக்கிற போது, இருக்கும் நாள் உகந்து அருளின நிலங்களிலே பிரபலனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காகைன்னு சாதித்தார். ஆக குண அனுபவமும் பண்ண வேணும், பெருமாளுக்கு கைங்கரியமும் பண்ண வேணும். இல்ல கையை கூட அசைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளான்னா, இல்ல கையை அசைப்பேன் ஆனா கைங்கரியம் என்று தனியாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையோ. கைங்கரியமும் பண்ண வேணும், எம்பெருமானுடைய குணத்தையும் அனுபவிக்க வேணும். அப்படிங்கிறதுக்காக பெருமாள் விட்டுட்டார். இது இன்னும் பெரிய பக்தியாக மாற வேணும். பக்தினா பக்திங்கிறது என்ன? எல்லாம் உட்காந்து அவ சொல்றார் அது பக்தியா, இல்ல கேட்கிறார் அது பக்தியானா பெருமானை பத்தி நினைக்காது இருக்கக்கூடியது. அன்று எனக்கவை பட்டினினாலேன்னு பெரியாழ்வார் தெரிவித்தார். எனக்கு பகவானை போய் எனக்கு பூஜை ஜீவிக்க முடியவில்லை, பெருமாளுக்கு எனக்கு திருவாராதனம் பண்ண முடியலேன்னு சொன்னா
அன்னைக்குதான் எனக்கு பட்டினி நாள், எனக்கு அன்னைக்குதான் பட்டினி நாள், ஏகாதசி தனியா கிடையாது என்று எம்பெருமானுக்கு நான் பண்ண முடியாமல் போகிறதோ அன்னைக்கு எனக்கு பட்டினி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இப்ப இதெல்லாம் பெருக வேணும் என்று சொல்லி பரபக்தி என்ன, பரபக்தி பரஜான பரமபக்திங்கிற தசையெல்லாம் ஏற்படணுமோ இல்லையோ. இந்த பரமபக்தி ஏற்பட்டுட்டாதான் பெருமான் தன்னுடைய திருமேனி தரிசனத்தை கொடுக்கிறான். ஆழ்வாருக்கு நடந்தது இல்லையோ, திருவாய்மொழியில முழுக்க திருவிருத்தம்பூர நம்மாழ்வாருக்கு நடந்தது. சுவாமி நம்மாழ்வார் இருந்ததே 32 வயசு, ஆண்டாள் இருந்ததே 5 வயசு தான். 5 வயசு தான், அவருக்கு 32 வருஷம். அவரை 32 வருஷம் வச்சு பெருமாள் படாத பாடுபடுத்தினார். என்ன சுவாமி பெருமாள் படாத பாடுபடுத்துவாராண்டா? ஆமா, ஏன்னா திருவிருத்த பாசுரம் ஆரம்பிக்கிற போதே என்ன சொன்னார் ஆழ்வார்? நம்மாழ்வார் பாசுரம் தான் ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கிற போதே பொய்நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யோனியுமாய் பிறந்த இமையோர் தலைவா மேலின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இதான் பாசுரம், திருவிருத்தத்துல பாசுரம். என்னென்ன யோனியுமாய் பிறந்த இமையோர் தலைவா, முதல்ல எடுத்தவனே சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இமையோர் தலைவா, இமையோர்களுக்கு எல்லாருக்குமாக தலைவனாக இருக்கக்கூடியவனே முதல்ல எடுத்து போட்டு உடைச்சார். சர்வேஸ்வரன் அங்க உயர்நலன் அங்க ஆரம்பிக்க போறார். இங்க இமையோர் தலைவான்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நான் சொல்றேன், என்னை இங்க வைக்காது. பொய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு என் நின்ன நீர்மை இனியாமுறாமை எல்லாம் சொல்லிட்டு மெயின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே, என்னை இங்க வைக்காத, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பெருமாள் உடனே மோட்சம் கொடுத்துருக்கணுமோ இல்லையோ? கொடுக்கலையே. பாசுரம் கொடுக்கவே இல்லை. ஏன் வச்சார்? 32 வருஷ காலம். ஏன்னா இருந்தா பெருமாளோடு சம்ஸ்லேஷித்திருந்தால் உயிர் வாழ்ச்சி, இல்லையே வீழ்ச்சி, வீழ்ந்து விடுவோம், இனிமே நம்ம உயிர் தரிக்க மாட்டோங்கிற அந்த ஒரு ஸ்திதி வரணும் ஆழ்வாருக்கு. இப்பதான் பக்தி ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்தி ஆரம்பிச்ச நல்லா முத்தட்டம். இது எப்பேற்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும்னா பரபக்தியாக இருக்க வேண்டும், பரஜானமாக மாற வேண்டும். அதுக்கப்புறம் பரமபக்திங்கிற தசையை அடையணுமோ இல்லையோ. அதுக்காக பெருமாள் விட்டாராம். திருவிருத்தமாச்சு, திருவாசிரியமாச்சு, பெரிய திருவந்தாதியாச்சு, திருவாய்மொழியும் ஆயிடுத்து. திருவாய்மொழியில கடைசி பதிகத்துக்கு பதிகம் வரைக்கும் தான் அவருக்கு அது வரைக்கும் பரஜான தசையிலேயே வந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் முனியே நான் முகனே முக்கண்ணப்பாங்கிற பதிகத்துலதான் பரமபக்திங்கிற திசையை அடைந்தார் ஆழ்வார். அதுக்கப்புறம் தான் பெருமாள் தரிசனத்தை கொடுத்தான். அவாவர சூழ்ந்தாயேன்னு முதல்ல முடிச்சுட்டார். அவாவர சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து விடுவத்த குருகூச்சடகோவன் அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்ப தெரிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு அவா 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 அப்படின்னா பேரமர் காதலாக, பெண்ணின்ன காதலாக, கையளிப்பதோர் காதலாக அப்படியே இவர் ஊறுகிறார்னா இவர் பிரபந்தத்தை தலை கட்ட வேண்டுமே. பிரபந்தம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கார். திருவிருத்தத்துல முதல்ல ஆரம்பிச்சார், உடனே மோட்சம் கொடுத்துட முடியுமா? அதனால கதறட்டணும்னா இந்த குழந்தைகள்லாம் பசி அஜீரண வியாதி போகணும்னு குழந்தை பசி 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 பசின்னு கேட்கணும். அது வரைக்கும் அந்த தாயாரானவள் எத்தையும் கொடுக்காமல் வைத்து அதுக்கப்புறம் அந்த அஜீரணம் போக்கிற விற்பாடுத்தான குழந்தைக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கிறாளே, அது போல எம்பெருமான் நம்ம விட்டு பிரிந்தால் இனிமே உயிர் தரிப்பதில்லைங்கிற ஸ்திதி வரணும். அது வரைக்கும் காக்க வைப்போம் என்றுதான் தான் பிரபந்தத்தை தலை கட்டப்படும். சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லுகிறாரே, நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலை கட்ட ஆர்த்தி பெருகன்னு சொல்லப்படுகிற 4 காரணங்களை வைத்தார். இந்த காரணங்களுக்காக ஆர்த்தி பெருக வேண்டுமா? இந்த ஆர்த்தி பெருகி இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற தசை, அந்த தசைக்கு கொண்டு வந்த விற்பாடுதான் பெருமான் கூட்டிக் கொண்டு சென்னான். அச்சிராதி மார்க்கத்தை காட்டினான், கூட்டிக் கொண்டு சென்னான்னு பாக்குறோம். திருவாய்மொழியிலேயே நம்மாழ்வார் அவர் ஒருத்தர் இருந்தாரோ, அர்ச்சிராதிகதின்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரிய போகுதா? இல்ல அதை பூர்வாச்சாரர்கள் எழுதி வைத்ததுனாலே ஏதோ அர்ச்சிராதிகதின்னு ஒன்று இருக்காமே, பிரகதாரண்ய உபனிஷத்து சொல்லி இருக்காமே, சாந்தோக்கிய உபனிஷத்துக்கள் சொல்லி இருக்காமே அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இல்லைன்னா ஆழ்வார்கள் இல்லையோ, பகவான் என்னைக்கு இருக்கத்தான் இருக்கார். அவர் ஒரு நாளும் எங்கேயும் போறதுல எங்கதான் இருக்கார். ஆனா அவர் இருக்காருங்கிறது நமக்கு சொல்லணும்னா ஆறு சொல்லுவா? யாரோ பார்த்திருக்கணும்,
கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர், நச்சபுரராவர்த்ததே நச்சபுரராவர்த்ததேன்னு இங்க இருந்து போனவன் ஆறாவது வந்து சொல்ல போறா? ஒருத்தர் சொல்ல போறது இல்லை. ஆனா இங்க இருக்கிறவன் சொல்லிட்டே இருக்கான். ஆனா அங்க போனவர்கள் அவ வாட்டுக்கு சௌக்கியமா சொத்தமா அங்க இருந்துருக்கா, சொன்னதே இல்லையோ. ஆனா நம்மாழ்வார் ஒருவர் தான் அர்ச்சிராதி மார்க்கத்திலே எம்பெருமான் கூட்டி கொண்டு செல்ல அத்தை நேரே சேவித்து மேல போய் அதுக்கப்புறமா அவாவர சூழ்ந்துன்னு சொல்லி அவர் திருநாட்டை அலங்கரித்தார். மேல போனார். திருமாமணி மண்டலத்துல எம்பெருமானோடு சேர்ந்து ஆனந்தப்பட்டாருங்கிறது அவர் ஒருத்தர் சொல்லித்தானே நமக்கு தெரியுது. ஆக இப்பேற்பட்டதான தசை ஏற்பட வேண்டும் என்றுதான் ஆண்டாள பெருமாள் விட்டுட்டார். இவ வாட்டுக்கு தூது விடுறா ஒவ்வொரு பதிகமாக சொல்லலாம். தையொரு திங்களும்னு ஆரம்பித்து ஒரு 14 திருமொழிகள். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப காதல். முதல்ல இந்த பக்தியை அடைவதற்கு நிறைய காதல் வேணும். ஏன்னா இந்த பகவானை போய் சேர வேணுங்கிறதுக்கு அதுக்கு நமக்கு தானே அந்த ஆனந்தம் ஏற்பட வேணும். அந்த பக்தி நம்மிடத்துல ஆழ்ந்து ஊன்று அழுந்திருக்கக்கூடிய ஒரு ஊற்றம் நமக்கு தானே போடும். இதனால இதை போய் சாதன பக்தின்னு சொல்லிட முடியுமா? இவள் சரி, இவளும் ஒரு சரணாகதி தான். ஆண்டாளுங்கிறவள் நல்ல சரணாகதியாக இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைன்னா அவ அப்படி இருந்துருவளா? இது சாதனமா பண்றாளா? ஏன்னா இதுல முதல்ல பார்த்தோம்னா காமதேவனுடைய காலையும் சோமதேவனுடைய காலையும் பிடித்தாள்னு சொல்றோம். அப்படின்னா உடனே ஆரையோ காரை பிடிக்கிறாள் அப்படின்னு சொல்லலாமான்னா இல்ல. கிடைப்பது கண்ணனாக இருந்தால் கிடைக்கிறது யாரு கிடைக்கணும்? எனக்கு கண்ணன் கிடைத்து விட்டானே, ஆனால் நான் எங்க வேணா போய் விடுவேன்னா. அதே போல ஒவ்வொரு பதிகமா சொல்லிட்டு வரா. கடைசியில நடுவுல கண்ணனையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஏன்னா மத்த ஆழ்வார்களுக்கு எல்லாம் இல்லாத பெருமை ஆண்டாளுக்கு என்னன்னா பெண் பிள்ளையா பிறந்ததே அவளுக்கு ஒரு பெருமை. ஏனெனில் பெண் பிள்ளைன்னா அதுக்குன்னு தனியா ஒண்ணும் பண்ணவானே. மத்த ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்தை ஏறிட்டுக் கொள்ள வேண்டும். இவ நாயகனா இருந்த இவள் பிள்ளையா இருப்பார். ஆனா நாயகியாக தன்னை பாவித்துக் கொண்டாலோ அந்த அனுபவம் வரப்போகுது, இல்லைன்னா வராது. அப்ப இவளுக்கு அதுவே இல்லையே. ஏன்னா இதுக்கு வந்து பள்ளமடைன்னு சொல்லுவார்கள். இது மேட்டிலேருந்து பள்ளமா போறதுன்னா ஜலம் போறதுக்கு ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டாமே, இங்க இருந்துன்னா ஏத்தணும். மற்ற ஆழ்வார்களுக்கு அது தசை எப்படி இருந்தது? ஏன்னா தான் ஒரு ஆண் பிள்ளை, ஆண்மகன். ஆனா அவன் தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு எம்பெருமான அனுபவிக்க முற்பட வேணும். அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப கட்டமா தான் இருக்கும், சுமாரா தான் இருக்கும். ஆனா இவளோ பிறந்ததே பெண் பிள்ளையா. ஆக எம்பெருமான அனுபவிப்பதுல கொஞ்சம் கூட சிரமம் இல்லையோ. அதை சொல்லித்தான் இப்படித்தான் பாசுரங்களா சொல்லிட்டு வந்தா. பெரியாழ்வார் கேட்டார், ஆரம்ப கல்யாணம் இவனா இவ்வளவு வயசாயிடுதான். என்ன வயசுன்னா அதான் 4 வயசு 5 வயசா எடுத்து கல்யாணம் பண்ணலாம்னா எந்த பெருமாக கல்யாணம் பண்றதுன்னா எனக்கு மனுஷாலதான் கல்யாணமே பண்ணாதேன்னு. ஆண்டாள் சொல்றா, மானிடவர்களுக்கு இந்த வேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மனுஷாளுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியானா நான் உயிரை தரிக்க மாட்டேன்னுட்டான் அப்படின்னு சொன்னவள். அதுக்கப்புறமா இந்த எம்பெருமானை கல்யாணம் கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த மாயனை ஆயனை இடையனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் கனா கண்டதுதான் வாரணமாயிரம்ங்கிற 10 பாசுரங்களாலே இப்படி பாசுரங்கள் பாடிட்டே வந்தா 14 திருமொழிகளை பாடினாள். 14 பத்திற்குள்ள ஒரு 143 பாசுரங்களை கொடுத்த பெருமை. ஆக அந்த 14 திருமொழிகள் 14வது திருமொழி வந்தது. அந்த திருமொழியில பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானை அவனை என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத சொல்றான். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் 6 தொட்டு பார்த்து அனுபவிக்காத ஒரே ஒரு திவதேசம்னா பிருந்தாவனம் மட்டுமே. இந்த பிருந்தாவனத்தை பாடினதான பெருமை ஆண்டாள் ஒருத்திக்குத்தான் சேரும். ஏன்னா பிருந்தாவனம்னு அங்கங்க பாசுரங்கள் அப்படி இருக்கலாமே தவிர பிருந்தாவனத்திற்காக தனிப்பட்டு ஒரு 10 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணான்னு சொன்னா அது ஆண்டாள் மட்டுமே. அதுலதான் சொல்றா 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணி பிருந்தாவனத்திலே. ஏன்னா அந்த பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே பிரஜபூமி என்று கொள்ளப்படுகிறது. கண்ணன் பெருமான் வாழ்ந்த இடமென்னோ அவருடைய அவதாரத்தையும் அவன் இருந்ததான அந்த உபதேசத்தையும் அவன் பண்ணதான செட்டுதங்களையும் அவன் செய்ததான குறும்புகளையும் தீம்புகளையும் வம்புகளையும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ கேட்கிறார்களோ அவ எல்லாருக்கும் என்னதுன்னா இரும்ப ஒரு பிறவி இல்லை. இதுதானே சொல்றார், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்ததா தத்வாதேவம் புனர்ஜன்மனைதி மாவேதி சோர்ஜுன. கண்ணன் சொல்றார், ஆஹா 4வது அத்தியாயத்திலே
ஜன்ம கர்மச்சமே திவ்யம். நான் பிறந்ததை யார் ஒருத்தன் சொல்லுகிறானோ, நான் பிறந்ததையும் வளர்ந்ததையும் வண்ண உண்டதையும் திருடினதையும் கட்டுப்பட்டதையும் பொய் சொன்னதையும் ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ, ஆரெல்லாம் கேட்கிறார்களோ, சொல்லுகிறார்களோ மகிழ்கிறார்களோ, கேட்கிறார்களோ மகிழ்கிறார்களோ, சொல்லி கேட்டு மகிழ்கிறார்களோ, அவர்களுக்கு இனிமேல் பிறவி என்பது கிடையே அப்படின்னு எம்பெருமான் தானே தன் சோதி வாய்த்திறந்து 4வது அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே சொல்லி போந்தார். அப்படின்னா எத்தனை ஒரு பெருமை இருக்க முடியும் கண்ணன பெருமானுடைய அவதாரத்தை பத்தி பேசுவதற்கு. ஆக அந்த எம்பெருமானை பத்தி பிருந்தாவனத்துல என்னென்னலாம் சேட்டை பண்ணா எம்பெருமான் அப்படின்னு இந்த பிருந்தாவனத்தை பற்றியே பாடுறா. அதுல கடைசி திருமொழிதான் பட்டிமேய்ந்தோர் காரேறு பலதேவர்கண்ணோர் கீழ்கண்ணாய் இட்டீரான பசுக்களை இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இது மறுத்து நீரூட்டி விட்டுக்கொண்டே விளையாடும் பிருந்தாவனமே கண்டோமே. ஆசுரம் என்ன சொல்றா? பட்டிமேய்ந்தோர் காரேறு பல தேவர்கண்ணோர் கீழ்கண்ணாய். பட்டிமேய்ந்தோர் காரேறுங்கிறதுதான் 14ஆம் திருமொழி ஆரம்பம். அதுல பட்டிமேய்ந்தோர் காரேறு பல தேவர்க்கோர் கீழ்கண்ணாய். பெருமாள் மாடு வைக்க போறார். ஏன்னா பெருமாளுக்கு 8ஆம் அவதாரத்துல என்ன பெருமைன்னா, மேலேருந்து கீழே வந்து அவதாரம் பண்ண முடியும். அவனை கார் ஏறு அப்படின்னு சொன்னான். அதுல ஒரு வியாக்கியாரத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டா, கார் ஏறுன்னு சொல்ற மாதிரி கருப்பா இருக்கிற பெருமான் அப்படின்னு சொல்றான். இது ஒருவேளை ஸ்ரீவைகுண்டத்துல வெளுப்பா இருப்பணும் அப்படின்னு அதுல வேற ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கான். அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல வெளுப்பா இருப்பணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எம்பெருமான் தானோ பட்டிமேய்ந்தோர் காரேறு பல தேவர்கொன்னோர் கீழ்கண்ணாய். மேல ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருக்காராம், படுத்துட்டே இருக்கார். அவருக்கு ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு, 8ஆம் அவதாரம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அங்க இருக்கிறவாள சொன்னா, நீ போய் அங்க போய் என்ன காரியத்தை பண்ண? ஒண்ணுமில்லை, உன்னையே எல்லா வேலையும் ஏசினா அவ்வளவுதான் மிச்சம். நீ போயிட்டு பிராட்டியே 10 மாசம் விட்டுட்டு தவியா தவிச்ச. இதுதான் நடந்தது. ராவணனோட சண்டை போட்ட, ஏதோ பண்ணியே போரும் போர், நீயா ஒன்னும் அவதாரம் எல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்க இருக்க நித்தியசூரியர்கள்லாம் சொல்லிட்டான். ஆனா பெருமாளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, கீழே நிறைய வெண்ணெய் எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கா. அங்க கிருஷ்ணாவதாரத்து பிருந்தாவனத்திலும் மதுராவிலும் நிறைய வெண்ணெய் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அவருக்கு வெண்ணெய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா, வெண்ணெய் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் நப்பின்ன பிராட்டி யவ்வன பருவத்துக்கு வந்து விட்டாள். இது 2 காரம் சொல்லியிருக்கா. வெண்ணெய் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் வெண்ணெய் நிறைய இருக்குன்னா இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன காரணம்? நிறைய பசுமாடு இருக்குன்னு அர்த்தம். பசுமாடு நிறைய இருக்கு. இந்த பசுமாடு நிறைய இருக்கிறதுனால பசுமாட்டை பார்க்கணும், வெண்ணெயை சாப்பிடணும், கோபிமார்களோடு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் யவ்வன பருவத்துக்கு நப்பின பிராட்டி வந்துடுவல, அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஆசையா. இந்த திருவிருத்தத்திலே ஒரு பாசனம் சொல்றான், சூட்ட நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியன் துவந்தரா இருக்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போந்து நிலையத்துவன் போன் கோட்டடை ஆடின ஊத்து ஆயிரதம் கொம்பிருக்கேன்னு ஆழ்வார். அதாவது நம்ம இருக்கும் போது இந்த பாசுரத்தெல்லாம் சொல்லணும், பூர்வர்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. சூட்ட நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்துவந்தரா இருக்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்து நிலையத்துவன் போன். ஏன்னா அங்க நித்தியசூரியர்கள்லாம் நீ ஒன்னும் அவதாரம் பண்ண வேண்டாம், பேசாம இங்கே கிட அப்படின்டா. ஆனா அவருக்கு அவதாரம் பண்ணுங்கிற ஆசை வந்துருக்கு. பெருமாளுக்கு மாத்திரம் நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். ஆனா அவர் பாப்பாரு திடீர்னு நமக்கு இன்னைக்கு அவதாரம் பண்ணியே ஆகணும்னா சடான்னு பொருட்டு வந்துருவார்கள். ஒரு திருவிளக்கு பிச்சன் உள்ளுக்குள்ளே பெரிய பெருமாள் சனித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நம்பிள்ளையனுடைய பகவத் விஷய காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் என்று உள்ள படுத்துருக்கிறவர் ஏது வந்துட்டாரு, வெளியில் வந்துட்டாரு. திருவிளக்கு பிச்சனுக்கு பயந்தே பட்டான். பக்கத்துல யாரோ உள்ளுக்குள்ளே யாரோ வராள். 6 பார்த்தா பெரிய பெருமாள் நிற்கிறார். நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபம் ஸ்ரீரங்கத்துல நடந்திருக்கு. பெரிய மண்டபம், அந்த பெரிய மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல கிழப்படி, கிழப்படிக்கு கீழாக ஒரு சாய்ந்தமா அந்த இடத்துல அர்ஜுன மண்டபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல காலக்ஷேபம் பண்ணிருக்கார். இவர் பெரிய பெருமாளுக்கு ஆசை, நம்மளை பத்தி சொல்றாராமே நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி, அதாவது நம்பிள்ளைன்னு சொல்லப்படுகிற வரதாச்சாரிய சுவாமி சொல்றாராமே, அதை போய் கேட்கணும்னு ஆசை. திருவாய்மொழியில பூரா நம்மாழ்வார் தான் கண்ணனாகவே அனுபவித்தாரே, கண்ணனல்லால் தெய்வமில்லை என்ற 1102 பாசுரங்களை சொல்லியிருக்காரு. அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அப்படியே வருஷிக்கிறாரவே நம் பிள்ளை. அதை போய் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு பெருமான். அதை வந்து கேட்கறதுக்காக வெளியில வந்தா
திருவிளக்கு பிச்சம். ஐயோ சுவாமி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அச்சாவதாரத்துல இப்படி எல்லாம் இதை கொலைத்து கொண்டு வெளியில வரலாமா, போய் சாணிச்சுக்கா அப்படின்னு தள்ளி விட்டான். அன்னைக்கு போய் சாணிச்சுதான் வரவே இல்லை. ஏன்னா பெருமாளுக்கு மட்டும் தோத்தி விடுத்துனா அவன் வந்துருவான். அதனால பார்த்தான், அங்கேருந்து அந்த தூபந்தரான்னு இருக்கவேன்னு தூபம் காட்டுறாலும் இல்லையோ, நேரம் வந்து கிழக்குச்சான். சூட்டு நன்மாலைகள் துயர வேந்தி பெண்ணோர்கள் நன்னீராட்டி பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு நிறைய தூபத்தை எடுத்து புகமா மண்டலமா சேர்த்து பெருமாளுக்கு அந்த தூபந்தரா. ஏன்னா அங்க காலமே கிடையாது, நகாலஸ்தத்திரவை பிரபுன்னு சொல்லுவாங்க. காலம் என்பது ஒரு நாளும் கிடையாது. அதனால அங்க அப்படியே தூபத்தை காட்டிகிட்டே இருக்கா பெருமாள். இந்த தூபத்துல ஒரே புகமண்டலமா இருக்கும் இல்லையோ, பெருமாள் நேர வந்தார். பிருந்தாவனம் மதுரையில வந்து அவதாரம் பண்ணார். ஈஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன் ஏ நாகபத்யங்கமுஜ்ரிஷகி யாகதோ மதுராம்புரின்னு அங்கேருந்து வந்தான். தானும் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பார்கடலுக்கு சென்று திருப்பார்கடலிருந்து புறப்பட்டு தானும் மதுரைக்கு வந்து தான் பிறந்தான், அவதரித்தான், வடமதுர பிறந்தான் என்று சொல்லி தன்னுடைய எல்லாவற்றையும் சேட்டுதங்களை முடித்துக் கொண்டு பாரத போரை தொடங்கி அத்த முடித்து தானும் பிரபாச கேத்திரத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சோதிக்கு வந்து சேர்ந்து தானும் சனித்துக் கொண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் இப்பவும் அவள்லாம் தூபம் காட்டே இருக்கலாம். அந்த தூபந்தரான் இருக்கவே அப்படியே பண்ணிருக்கா. இவர் கிட்டாவதாரத்தை முடிச்சுட்டு வந்து தான் சயனிச்சு விட்டார். அப்படி யாருன்னா அந்த காரியர். ஏன் பட்டிமேந்தோர் காரியரு பெருமாளுக்கு என்ன விருப்பம் என்ன, அவனுக்கு விருப்பமே பசுமாடுதான். அவனுக்கு பசுமாடு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அதுதான் நிறைய பால் கொடுக்குறது, அதுதான் அங்கே இருந்துதான் தயிர் பண்றோம், அங்கே இருந்துதான் வெண்ணெய் எடுக்கிறோம், அந்த வெண்ணெயத்தான் தான் அமுது பண்ண போடும் அப்படிங்கிறது ஆசையம் பெருமா இருக்கு. அதனால திவத்திலும் பசுநிறமேப்புவத்தி செங்கடிவாயங்கள் ஆயிரதேவன் ஆழ்வாருடைய பாசுரம். திவம்னு சொல்லப்படுகிற வைகுண்டம், வைகுண்டத்தை காட்டிலும் திவத்திலும் பசு நிறமே புவத்தி. இந்த பசு கூட்டங்கள் இருக்கக்கூடியதான இந்த பிருந்தாவனத்துக்கும் மதுரைக்கும் நந்துகாவுக்கும் தானும் வந்து சேர்ந்தான்னு சொன்னா அவருக்கு பெருமையே அதுதான். பசுமாட்டு கூட்டத்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்படி அந்த பசுமாட்டு கூட்டம் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதுதான் கோபிமார்களோடு நம்மை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா கடகர்களா அதுதான். திருப்பாவையில பார்த்தோம்னா பசுமாடுதான் இவருக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறான், வாழலாம் ஆட்சிமார்கள்லாம். இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா இந்த கோபிமார்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய கடகர்கள் யாரு, இந்த பசுமாடு தான். ஏன்னா இந்த பசுமாட்டை நான் மேய்க்க போறதா போறேன், அந்த பசுமாடெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்காக கோபிமார்கள்லாம் வரா. கோபிமார்கள் வந்தா அவளெல்லாம் நான் பார்த்துடலாம். அப்படின்னா எனக்கு இந்த பசுமாடு மேய்க்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பசுமாட்டை பாக்குறதுக்காக அவள் வராளோ இல்லையோ, அவ எதுக்காக வரா, பசுமாட்டை பார்க்க வராளா இல்ல கடல் பெருமான பார்க்க வராளா. அப்ப என்னதான் இருந்தாலும் அந்த பசுமாட்டு கூட்டங்கள் தானே நமக்கு கடகர்களாக இருக்கு, நம்மளை சேர்த்து வைக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த பசுமாடு ரொம்ப பிடிக்கிறதா. அப்படி இருக்கக்கூடியவன் காரியரா பெருமாளை என்னன்னு சொல்லுவோம், அவனை பட்டிமேந்தோர் காரியரு பலதேவர்க்கு பலதேவன் சொன்னா பலராமனுக்கு ஓர் கீழ்கன்றாய். பலதேவன் பலராமனுக்கு கீழ்கன்றா, அவனுக்கு கீழே இருக்காராம். ஏ சுவாமி அப்படின்னா ராமாவதாரத்திலே தான் இளையாழ்வான் தானும் அவதரித்தார், லக்ஷ்மண ஆழ்வான் அவதரித்தாரோ இல்லையோ, அங்க இவர் சொன்னது பூரா அவர் கேட்டார். அது ராமாவதாரம். தம்பியானவன் எல்லாவற்றையும் கேட்டான். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று அத்தர கைங்கரியத்தையும் செய்து போந்தவர் இளையாழ்வான். சரி, அடுத்த அவதாரத்துல பார்த்தா நமக்குன்னு ஒரு அண்ணா வச்சு விடுவோம். இந்த அண்ணா சொல்றதை பூரா நம்ம கேட்டுருவோம். ஏன்னா இந்த அண்ணா என்ன பண்ணுவாருன்னா, பலதேவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த கோபிமார்கள்லாம் எங்க இருக்கா ஏது இருக்கா எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு அவர்களை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் இவர் எடுத்து சொல்லுவாராம். அதனால அவர் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இருக்கான். ஏன்னா நமக்கு ஒரு அனுகூலம் பண்றாரோ இல்லையோ, பலதேவர் சில அனுகூலங்கள்லாம் நமக்கு பண்றார். அதனால சரி அண்ணா சொல்றதை கேட்டுலாம் அப்படின்னு பலதேவருக்கு ஓர் கீழ்கன்றாய், அவன் சொல்லுவதை கேட்கும்படியாக பெருமான் இருப்பாராம். விண்ணவர் மூதுவர்னு சொன்னாலுமே கூட அவர் அங்க இருக்கக்கூடியவர் விண்ணவர்களுக்கு தானும் தலைவனாக இருந்தாலும் நிதிஷர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் கீழே வந்து இருக்கும் போது எப்படி இருக்கிறான், பலதேவனுக்கு பலராமனுக்குத்தானும் அடங்கி போய் இருக்கிறாராம். சீவை கூட்டத்துல கூட பெருமாள் எப்படி தெரியுமா இருக்கார், யாக்கியாத்தை சொல்றா. சீவை கூட்டத்துல பெருமாள் எப்படி இருக்காரான்னா அங்க இருக்கக்கூடிய விஸ்வசேனர் இருக்காரு, சேன முதலியார் அவருடைய பெரம்பு, அந்த பெரம்புக்கு கீழேதான், அந்த பெரம்புக்கு கீழே இந்த உலகமே ஆட்டம்.
அவர் பெருமாள் அவர்கிட்ட கொடுத்துட்டார், இந்த பெரம்பை வச்சுக்கோ, உலகத்தை எப்படி வேணா ஆட்டி படைக்க வேணும், எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வரோம், எல்லாத்தையும் அவர் கொண்டு வரோம். இப்போ அந்த விஸ்வக்சேனருடைய பெரம்புக்கு கீழே பெருமாள் பவ்யமா நின்றுக்கிறோம். விஸ்வக்சேனருடைய பெரம்புக்கு கீழே பவ்யமாக இருக்கக்கூடிய சுபாவத்தை படைத்தவன் யார்? அவன் நிரங்குச சுவாதந்திரியம் படைத்தவன் எம்பெருமான். நிரங்குசமான சுவாதந்திரியம் படைத்தவன். ஆனா அவன் எப்படி இருக்கானா? பரதந்திரனாக இருக்கான். ஆருக்கு பரதந்திரனா? சேனவதிரியாருக்கு பரதந்திரனாக. மத்தொன்னு சொல்றா இல்ல, ஆதிசேஷனுக்கு பரதந்திரனாக. ஆதிசேஷன் இருக்கார், ஆதிசேஷனுடைய குடைக்கு கீழேதானே தானும் எழுந்துள்ள இருக்கிறார். அவர் தான் இவரை அடக்கிறார். அந்தமே இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் இவன். பெருமாளுக்கு அந்தம் என்னைக்காவது உண்டா? அந்தமே இல்லையே. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பிறப்பிலி தன்னை ஆழ்வார் சொல்றார், தனியன் பிறப்பிலி தன்னைன்னு சொல்றார். இவனுக்கு யாரும் கிடையாது, தனி ஒரு ஆள். எல்லாருக்கும் உண்டு, இவா உண்டு அவா உண்டுன்னு ராமாவதாரத்துல ரொம்ப வருத்தம் பெருமா இருக்கு. சக்கரவர்த்தி திருமகன் தானும் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு சீதா பிராட்டியை காட்டுக்கு வச்சுட்டு லவகுஷர்கள்லாம் வந்து ராமாவதாரத்தின் கூட ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கா. இவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் பக்கத்துல ராமாவதாரத்தை சொல்லும் போது எல்லாம் தொடைய தொட்டி எல்லாம் ஆனந்தத்தை போக்கிக் கொள்ளுகிறார்கள். பெருமாள் பக்கத்துல சீதா பிராட்டி இல்லையே, என்ன பண்ணுவான்? தானு சிம்மாசனத்தில் இருந்து கீழிறங்கி பக்கத்துல போய் உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிறவன் தொடையில ஒரு தொடுத்துட்டானா. அப்ப பெருமாள் தனியனாக இருக்கிறான், பிறப்பில் இதனை பிறப்பே இல்லாதவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் தான் அவருக்கு ஆதிசேஷனுக்கு கீழே அந்தமே இல்லாதவன், அந்தப்பட்டு கிடக்கிறான். அதனாலதான் அனந்தன்னு பேரு. ஆதிசேஷனுக்கு என்ன பேரு? அனந்தன். அந்தம் இல்லாதவனை ஒரு அந்தத்துக்கு உட்பட்டு வைத்திருக்கிறபடினாலே அனந்தன், அனந்தாழ்வான் அப்படின்னு ஆதிசேஷன் சொல்ல முடியும். அதுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்காரா என் பெருமான். மேலே சொல்றா இல்ல, விரதி சிறுவன் சொல்லப்படுகிற கருடனுக்கு கீழே, அவனுடைய சிறகுக்கு கீழே தானும் அடங்கி இருக்கிறான். பலதேவருக்கு ஒரு கீழ்கண்டாய். இங்க மட்டும் இல்ல, சீவை குண்டத்திலையும் அப்படிதான் இருக்கார். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கண்ணோர் பலதேவர்க்கோர் கீழ்கண்ணாய் இட்டீரிட்டு விளையாடும். இங்க இருக்கானே பெருமாள், அவன் அங்கிருந்து தானோ சீவை குண்டத்துல விளையாட முடியலையா, இங்க வந்து விளையாடணுமா. இந்த பாசனத்துல பாருங்க, ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேன், பரமபக்திங்கிற தசை வந்த பிற்பாடுதான் எம்பெருமான் சேவை சாதிக்கணும். ஆண்டாளுக்கு இந்த பதிகத்திலேதான் பரமபக்தி என்பது ஏற்பட்டதாம். ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்த பிற்பாடு எம்பெருமான் பக்கத்துல சேர முடியலேங்கிற ஒரு சிதி ஏற்பட்ட போது இவள் உயிர் தரிக்க மாட்டாமல் ரொம்ப சங்கடப்பட்டா. ஏன்னா இதுவரைக்கும் தான் தூது விடுகிறாள், காமனையும் சோமனையும் அவனை தொழ முற்படுகிறாள், என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறா, குயிரை தூது விடுறா, எல்லாம் பண்ணி பார்க்கிறா. திருக்கல்யாணம் ஆயனுக்குத்தான் கண்டகனாவினை வயர்புகழ் வெளிபுத்தோர் போன் கொதைசல் துய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுநன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு கனா காணுகிறாள். எல்லாம் கடைசிய பார்த்தா இவளுக்கு பரமபக்திங்கிற திசை ஏற்பட்டது. ஆழ்வாருக்கு எப்படி அபாவர சூடிலே பரமபக்தி ஏற்பட்டதோ அதே போல ஆண்டாளுக்கு இந்த 14வது திருமொழியிலே பரமபக்தி ஏற்பட்டதா. அதனால பெருமாள் சேவை சாதிக்கணும்னு வந்துட்டான். இப்போ அங்க பரமதத்துல இவனாலே விளையாட முடியவில்லை, அதனால இங்க வந்து விளையாடுறான். இந்த பாசுரத்துல பார்த்தோம்னா கண்டீரேன்னு முதல் 2 அடியில இருக்கும், கடைசியில பார்த்தோம்னா கண்டோமேன்னு இருக்கும். அப்படின்னா கண்டீரேன்னு சொல்றா, கண்டோமேன்னு சொல்லிட்டா நாங்க பார்த்தோம்னு ஆயிடுது இல்லையோ. பார்த்தோம்னா எம்பெருமானோடு சேர்ந்து நாம் அனுபவித்தோங்கிறதாக ஆனதுனாலே பரமபக்திங்கிற திசையை அடைந்தாள் அப்படிங்கிறதாகத்தான் இந்த பதிகத்துல கடைசியா நிறைவுபடுத்துகிறாள். இங்க இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி பெருமாளுக்கு இந்த இந்த பசுக்களையும் கொண்டு பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கண்ணார் இட்டீரிட்டு விளையாடும் இமலன் தன்னை கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி. பெருமாளுக்கு இந்த பசுக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பசுக்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த இந்த பசுமாடு கூட சின்ன சின்ன கண்ணுக்குடி எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கண்ணுக்குடிகள்லாம் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாராம் என் பெருமான். தீர்த்தம் குடிக்கிறதுக்கு பசுமாட்டுக்கு யாராவது நம்ம பார்த்துக்கணுமா? நம்ம எல்லாம் வாவா சின்ன குழந்தையா அந்த குழந்தைலாம் நமக்கு அம்மா தாயாவா ஏதோ கொடுக்குறா. ஆனா பசுமாட்டுக்கு யாரானும் ஊட்டி விட்டுருக்காளா இல்ல செஞ்சு கொடுப்பாளா? பண்ண மாட்டான். ஏதோ கொண்டுதான் அந்த இடத்துல கொண்டு தவிட்ட கலந்து தேர்தத்தை போட்டு அங்க வச்சோம்னா அதுவா இப்படி இப்படி பார்க்கும், அது கூட தேர்தலை சாப்பிட்டு போடும். ஆனா இங்க இந்த பிருந்தாவனத்துல கண்ணுக்குட்டிக்குத்தானோ அவர்
ஒரு ஜலம் கொஞ்சம் மடு இல்லாம இருக்கிற இடத்துக்கு அந்த கண்ணுக்குட்டி கூட்டின்னு வருவான். கூட்டின்னு வந்துட்டு தான் கையை ரெண்டையும் பின்பக்கம் கட்டிப்பான். கட்டிவிட்டு இப்படி நாக்கால கீழே வச்சு அப்படியே நக்கி நக்கி சாப்பிடுவான். இத கண்ணுக்குட்டி பார்த்த உடனே அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சு எடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாராம். இஷ்டமான பசுக்கள்னு சொன்னான். ஏன் இஷ்டமான பசுக்கள்? நான் கீழே சொன்னேன் இல்லையா, இந்த கோபிமார்களோட போய் சேரணும் கலக்கணும்னு சொன்னா இந்த பசு இருந்தா தான் அங்க கோபிமார். ஏன்னா இந்த பசுமாட இப்படி இவர் மேய்ச்சலுக்கு கூண்டு போடுவார். கூண்டு போயிட்டா சாயந்தரம் வரலையேன்னு சொல்லுவோம் இந்த கோபிமார்கள். உடனே சொல்லுவார், இங்க இருக்கே நான் கொண்டு வரேனே இவர் போவார். போயிட்டு அப்பதான் அவர்களோடு கலந்து பரிமாற வேணுங்கிற ஆசையினாலே. அதனாலதான் இஷ்டமான பசுக்களாம். அதனாலதான் கீழே சொன்னேன், வெண்ண திரண்டு கிடக்கிறது நப்பின்ன பிராட்டி யவனத்தை அடைந்து விட்டாள். அதுக்காக கீழே வந்து திருவோதாரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டுக்கொண்டே விளையாடும் விருந்தாவனத்தை கண்டோமே. இப்படி எம்பெருமான் எத்தனை சேட்டுதங்களை செய்கிறான். அப்படி செய்யறதுனால இங்கே போத கண்டீரே கண்டோமே, விருந்தாவனமே கண்டோமே. பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியமான தேவதேசம் இல்லையோ. கண்ணன் எம்பெருமான் தானும் அந்த 84 crores அப்படின்னு சொல்லப்படுகிறார் 160 மைல் தொலைவுக்குத்தானோ அத்தனை தூரம் தன்னுடைய திருவடி பூர பட நடந்ததான இடங்கள், அத்தனை இடங்கள் எம்பெருமான் அந்த விரஜபூமின்னு சொல்றோம். எத்தனையோ இடங்களிலே எம்பெருமான் விளையாடினது எத்தனை இடங்கள் இருக்கு. அங்க பூதனையை முடிச்ச இடம் இருக்கு, பெருமாள் வரி வாங்கின இடம் இருக்கு, காளிங்கரை முடிச்ச இடம் இருக்கு. அதுக்கப்புறமாக அந்த அதாவது அவரோட சேர்ந்தது அக்ரூரை பார்த்த இடம் இருக்கு. எத்தனை இடங்கள் இருக்கு. தான் அவதரித்த இடத்திலிருந்து ஆரம்பித்து அவன் பண்ண சேட்டுதங்கள் பண்ண அத்தனை இடங்களும் இன்னைக்கு நம்ம போய் சேர்க்கிறோம். எப்படி முடியுது அப்படின்னா எம்பெருமான் அவதரித்தான் அப்படிங்கிறதானே அங்க முக்கியம். அது பூரா அந்த இடத்துல இருக்கு. குஷேலரை பார்த்தது இருக்கு, அதுக்கப்புறம் துவாரகைக்கு போனது இருக்கு. இந்த பிருந்தாவனம்னு சொன்னா சில இடத்துல பெருமாள் விளையாடுவான். இந்த விளையாடுற இடத்துல ரமண ரேட்டி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாரும் இங்கிருந்து யாத்திரிகர்கள் போறவர்கள் அத்தனை பேரும் கீழே விழுந்து பெறலணும். அந்த இடத்துல மண்ணு எம்பெருமான் பட்டதான திருவடிப்பட்ட இடம் இருக்கு இல்லையோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை துகள்களும் இவர்கள் மேல பட வேணும் அப்படிங்கிற ஆசையினாலே அந்த இடத்துல அத்தனை ஸ்பரிசத்தான ஒவ்வொரு பக்தர்களும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்னா இங்கே போத கண்டீரே விருந்தாவனமே கண்டோமே அப்படின்னு சொன்னது இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல மேல எம்பெருமான் அத்தனை தூரம் பெருமையா இருக்கான். ஆனா கீழே வந்த பிற்பாடு தான் மேல இருக்கிறவன் தான் கீழே வந்தான் என்பது ஒரு நாளும் தெரியாமல் சௌரபியத்துக்கு சௌரபியம், சௌசீல்யத்துக்கு சௌசீல்யம். சௌரபியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேல இருக்கிறவன் தான் தன்னை தாழ விட்டு கொண்டு கீழறங்கி வந்து அவதரித்தான் அப்படின்னு சொன்னா அது எத்தனை தூரம் தன்னை தாழ விட்டுக் கொள்ளுகிறான், குறைத்துக் கொள்ளுகிறான். தன்னை குறைத்து கொண்டு ஒரு இடையனாக வந்து சேர்ந்தான்னு சொல்றோம். அத்தனை பெருமை உடையது இந்த பாசுரங்கள் பாண்டிருக்கா. அதுக்கு பலதேவனுக்கு தானும் கீழ்கன்றாக இருந்தான். இது ஒரு இடம். மற்ற இடம் இவன் யாருன்னா இவன் மேல எவ்வளவு பித்து இருக்கு. திருப்பாவையிலும் இவன் பித்து சொல்றான்னா இந்த பாசுரத்துல நம்பின்னு சொல்றான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மேலாப்பின் விரதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. முதல்ல சொல்லிட்டா பலதேவனுக்கு கீழ்கன்றாக இருக்கான்னு சொல்லிடும். அதுல ஒரு பாரதந்திரியத்தை காண்பிக்கிறார். அதே மாதிரியே விரதை சிறுவன் சொல்லப்படுகிற விரதை சிறுவன் இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சில இடங்கள்ல இருக்கு, திருமங்கையாழ்வார் பாசுரத்திலையும் உண்டு. விரதை சிறுவன் கருடனுக்கு எத்தனை ஒரு ஆச்சரியமான விரதையினுடைய பிள்ளைதானே இந்த கருடன். இந்த கருடாழ்வாருடைய சிறகுக்கு கீழே பெருமான் இருக்கான். இந்த இடத்த சொல்லும் போதுதான் பெருமாள் ரொம்ப அங்க காரேருன்னு சொன்னான், கருப்பா இருக்கிறவர்னு சொல்லிட்டான். இங்க பார்த்தா விரதை சிறுவன், ஏன்னா வெயில் காப்பான் விரதை சிறுவன் சிறுகன்னும்னு சொல்றான். மாலாய் பிறந்த நம்பியை பெருமாள் மால் நம்பின்னு சொன்னா குணபூர்த்தி அப்படின்னு அர்த்தம். குணபூர்த்தினா எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன். பெருமாளுக்கு திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன தெரியுமா? சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு பேரு. வடிவு அழகிய நம்பி, நல்லா அழகா இருக்கார், பரிபூர்ணனா இருக்கார். ஏன்னா அவாப்த சமஸ்த காமம் இல்லை அவனுக்கு. ஒரு நாளும் ஆசைகள் எல்லாம் நடக்கணும், இன்னும் ஆசை இருக்கு. நன்னா பிருந்தாவனியை அமுது செய்ய வேண்டும்
அப்படின்னு இருக்கா. பிருந்தாவனின்னா மோர்குழம்புக்கு தான் பிருந்தாவனின்னு பேரு. துவாதசி அன்னைக்கு காத்தால மோர்குழம்பு முதலா பூர உபவாசம் இருந்ததுனால இங்க குடல்லாம் அப்படி வெறும் காத்தோட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். சரி காத்தால இருந்தோம் புளிய கரைச்சு என்ன காரமா சேர்த்து போட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட இதே தனியா இருக்கும். அது வாண்டான்னுட்டுதான் பெரியவர்கள் எல்லாம் பிருந்தாவனி அந்த தயிர்ல அப்படியே சேர்த்து பிருந்தாவனி என்று மோர்குழம்பு பண்றா. அங்க போனோம்னா இந்த பிருந்தாவனி கொடுக்க போறாளா, எது கொடுக்க போறா, எதுக்காக பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல பெருமான் எம்பெருமான் வடிவழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன், அவனுடைய குணங்கள் பூர நிரம்பி இருக்கக்கூடியதான நம்பி, அவனுக்கு மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாளன். ஏன்னா அவன்தான் மணாளன், அவனே எனக்கு மணவாளனாக ஆக வேணுங்கிற ஆசைதானே அவனுக்கு. வேற எந்த பெருமாளும் இல்ல, திருவரங்கத்து எம்பெருமானே தனக்கு மணவாளனாக இருக்க வேணும்னு ஆசைப்பட்டவள். அதனாலதான் அவ இல்ல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு பாசுரங்களை பாடுறா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ சங்கரையாவும் செல்வம் சால வழங்கியது என்று தானும் தெரிவித்தாள். திருவரங்கநாதனையே தானும் மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த 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 ஆண்டாள் சொல்றா, மாலாய் பிறந்த நம்பியே மாலேசியும் மணாளனை. எப்படி இருக்கானா, ஏதா பொய்கள் உரைப்பானை, நிறைய பொய் பண்றான், பொய் சொல்றான். மால் பைத்தியம், திருப்பாவையிலையும் ஒரு இடத்துல மாலேன்னு சொன்னான். எத்தனை பித்துனா ஒருத்தர் மேல ஒரு ஆசை வந்து இருக்குன்னா நம்ம அவளுக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் நமக்கு அவ மேல அந்த ஆசை மட்டும் போகவே போகாது. இப்போ கண்ணன பெருமான் எத்தனையோ கோளாறுகள் பண்ணிட்டே இருக்கானா இருந்தாலும் தனக்கு சேவை சாதிக்க மாட்டேங்கிறானேங்கிற வருத்தம் உண்டு. ஆனாலும் மாலாய் பிறந்த நம்பியே மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை. பொய் சொல்லுவாராம். எந்த மாதிரி பொய்னா, பொருந்தாத பொய்கள் சொல்றதுல ரொம்ப வல்லவன். பொருந்தாத பொய்னா எந்த பொருந்தாத பொய்னா, இவர் இப்படி வருகிறான், வந்தா மேலெல்லாம் சின்ன சின்ன மஞ்சள் எல்லாம் மேல பட்டிருக்குமா, அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாம் பட்டிருக்குமா. பட்ட உடனே ஒரு பெண் பிள்ளை கேட்பலாம், நீ எங்க போயிட்டு வந்து, ஆறாவது போயிட்டு வந்து எந்த பெண் பிள்ளையோட இருந்தேன்னு கேட்பலாம். அப்ப கண்ணன் சொல்லுவான், ஒன்னை தவிர வேற எந்த பெண் பிள்ளையாட்டுக்கு நான் போவேனா, ஒன்னை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு தான் வருமா, இல்ல அவாதான் வரப்போறவள அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா இதான் ஏலா பொய்கள். அப்படின்னா மஞ்சள் பட்டிருக்கேன்னு கேட்டேன்னா வேற ஒன்னை தவிர வேற எங்கேயாவது நான் போறதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டா, இல்ல வேற யாரும் தான் வருவாளா, ஆறு வரப்போறது இல்லையே அப்படின்னு கண்ணன பெருமான் படிச்சுன்னு ஒரு பதில் சொல்லுவானா, ஏலா பொய்கள் உரைப்பான் அப்படின்னு எழுதி வச்சுட்டான். பொய் பொருந்தாத பொய் சொல்லுவான். நல்லா வெண்ணைய வாங்கி நல்லா வழிச்சு சாப்பிட்டு இங்க ஒட்டிருக்கும், இங்க ஒட்டிட்டு இருக்கும். மிச்சம் இருக்கிறது கையில இருக்கிறதெல்லாம் திருமேனியில தடவிடுவான். திருமேனி எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு. சாதாரண கருப்பு இல்ல, கருப்பு அப்படின்னு சொல்ல போது அதத்தான் சொன்னான். அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே புண்ணில் புளி பெய்தால் போல் புறமே நன்னழகு பேசாதே. அப்படின்னா கண்ணுக்குள்ள நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கண்ணை திறந்தா நம்ம முதல்ல அதுதான் தெரியும். சில விஷயம் பிடிக்கலைன்னா கூட கண்ணை திறந்தவன அதை நினைச்சுட்டோம்னா அதே வந்துடும். அதே போல இவளுக்கு என்ன ஆசைன்னா, கண்ணனையே போய் சென்று கிட்ட வேணும், அவனோடே நாம் போய் இருக்க வேணுங்கிற ஆசையில் அவளுக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க போய் எம்பெருமான போய் சேர வேணுமே என்னால் ததா வித்வான் புண்ணியபாவே விதுய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைதீன்னு உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. பாவத்தையும் தொலைக்க வேணும், புண்ணியத்தையும் தொலைக்க வேணும். தொலைச்ச விற்பாடு எம்பெருமானுடைய திருவடிகளின் நிலைகளையே போய் சேர வேணும். அங்க போய் நின்று பரமம் சாமியம் உபைதி, பெருமாளோடு சேர்ந்து சாமியமே ஏற்பட்டு போகிறது. 8 விதமான கல்யாண குணங்களிலே அப்படிங்கிறது தான். அபகதபாத்மா விமுக்து விஜரா விசோகா விஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு ஒரு 8 விதமான கல்யாண குணங்களிலே பகவானுக்கும் இவனுக்கும் முக்தனாக மாறினதான இவனுக்கும் சாமியமே ஏற்படுகிறது. அப்படிங்கிறது தானே அங்க. ஏலாப்பைகள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, வெயில் காப்பான் விரதை சிறவன் சிறகென்னும். இவனுக்கு மேல வெயில் பட்டு விடணும். ஏன்னா ஏற்கனவே அலதேவருக்கு கீழே இருக்காராம், அவரு சொல்லபடி கேட்கிறாராம். இவர் வெளியில போறாரு இல்லையோ, வெயில் பட்டு விடுமா. இவர் மேல வெயில் பட்டா என்ன, பள்ளைன்னா என்ன, இவர் மேல இருக்கிற கருப்பு சூரியனுக்கு படாம இருந்தா பரவாயில்லையே, இவரோ கருப்பு. அந்த கருப்பு ஏன்னா சீவிட்ட வாழா பொதுவா கருப்பா இருக்கணும். ஏன்னா கண்ணன பெருமான் கருப்பு தானே. இந்த கண்ணன பெருமான் நம்மாழ்வார்
அப்படித்தான் சொல்றோம். நம்மாழ்வாரை கிருஷ்ண திருஷ்டா தத்துவ ஜென்மம் அப்படின்னு சொல்றோம். அது போல கண்ணன் அத்தனை கருப்பு. பெருமாள் திருமேனியை பார்த்தோம்னா வெளுப்பாவா இருக்கு. நம்ம இங்க தெற்கு பக்கத்துல தட்சிணத பிராந்தத்துல பூரா பார்த்தோம்னா அத்தனை இடங்களிலும் எம்பெருமானுடைய திருமேனின்னு சொன்னா அது கருத்த திருமேனி தான். ஆனா வடக்க போய் பார்த்தோம்னா எல்லாம் வெளுப்பு திருமேனி. பிரபாச கஷேத்திரத்துல போய் சேவிச்சோம்னா பெருமாள் அப்படியே பளிங்கு சலவக்கல்ல பெருமாள் அங்க எழுந்துருள பண்ணி கால் அப்படி அட்டனக்கால போட்டுக்கொண்டு அங்க பக்கத்திலேயே ஒரு வேடன் தான் ஒரு வில்லும் அம்புமாக தான் இந்த அம்புதான் விட்டுருக்கான். பெருமானுடைய திருவடியில போய் துளைத்தது. பக்கத்துல நிற்கிறான். தேவாள்னு தெரியாம நான் பழுட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். உனக்கு நல்ல விதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தானும் அங்க பக்கத்திலே தாருகன் இருக்கிறான். அவருக்கு தேரோட்டி வந்தவன் அவன் பார்த்தான். பார்த்தவனே பெருமாள் இதுதான் இந்த வேடன் அம்பு பூட்டினானே, இதுவே நாம் வியாஜமாக கொள்ள வேண்டும், புறப்பட வேணும்னு தானும் எம்பெருமான் அப்படியே சங்கு சக்கரங்கள் முதலிலே புறப்பட தானும் தேர் மேலே புறப்பட கண்ணன் பெருமான் சித்தமா நின்றுருக்கார். வந்துட்டாங்க தாருகன். வந்தவன நீ பாத்துட்டியா கண்ணா, நீ யார் அப்படின்னு கேட்டா புரியும் அப்படின்னு சொல்ல பலதேவனுக்கு போய் சொல்லு, இந்திரவே துவாரகையை நீர் மூட போறது போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் புறப்பட்டு செல்கிறான். தன்னுடைய சோதிக்கு தான் ஒருவனாக தனி ஒரு ஆளாக தான் புறப்பட்டு சென்னான்னு பாக்குறோம். பகவான் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் மத்த எல்லா விதங்களிலும் நாம் மத்த பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல சொல்றார், அதாவது விரதச்சிறுவன் சிறகுக்கு கீழ், விரதை சிறுவன் கருடனுடைய சிறகுக்கு கீழே தானும் இருக்கிறானே, விரதை சிறுவன் கீழே இருக்கிறானே, அப்பேற்பட்டவன் என்னன்னு சொல்றான், மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே, விருந்தாவனத்துல பார்த்தோமே என்ன சொல்றா. இப்படி பாசுரங்கள் சொல்றா. கடைசி பாசுரத்துக்கு முதல் பாசுரம். ஏன்னா பெருமான் இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு சொல்லும்போது நம்ம எல்லாரையும் இந்த லோகத்துல சிருஷ்டி பண்ணி நம்ம எல்லாரையும் அவரவர்களுடைய பாவங்களை போக்கும் வண்ணமாகத்தான் நம்மளுக்கு அத்தனை விதங்களையும் பெருமான் கொடுத்து போகிறான். அதுலதான் இந்த பாசுரத்தாலே சொல்றா. அதுக்கு முன்னாடி சொல்ற அந்த பாசுரத்துல என்ன சொல்றா, பட்டிமே இந்தோர்காரேருன்னு பார்த்தோம். கடைசியா தான் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. வேட்டையாடி வருகிறவான் அது யாரு என்ன, நாட்டை படை என்ன அயன் முதலா தந்த நல்மா மலருந்தி வேட்டையாடி, அதாவது வீட்ட பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்ட நாடி தேனுகரும் களிரும் புள்ளும் உடன்படிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த சப்த மந்திரம் ஆறும் வேறுபடுது. இந்த ஆழ்வார்கள் அத்தனை பேர்லயும் இவ ஒருத்தி தான் வேட்டையாடி வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த வேட்டையாடி வருவது இந்த பக்கம் பெங்களூருக்கு அருகாமலே, அதாவது ஓசூர் பக்கத்துல பேட்ராய சுவாமி அப்படின்னு ஒரு சந்நிதி, ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி. இந்த வேட்டையாடி வருவான் நேர சந்நிதியில பெருமாள் பேரே அதுதான், வேட்டையாடி வருவான்னே போட்டிருக்காங்க. அப்ப வேட்டையாடி வருவான்னா பெருமாள் இந்த இடத்துல பூரா, ஏன்னா அவன் பண்ணது பூரவே ஆரம்ப சிறு குழந்தையா இருக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரையும் ஒவ்வொரு ராட்சதர்களா முடித்தது தானே, எல்லாரையும் முடிச்சது தானே. அப்ப எல்லாரையும் முடிச்சா என்ன இருக்கும், வேட்டையாடி வருவான். ஏன்னா அந்த வேட்டையாடி வருவான் மேலதான் இந்த ஆண்டாளுக்கு அத்தனை பிரியம். அவன் இத்தனை அசுரர்களை முடித்தானே, அந்த அசுரர்கள் எல்லாம் ஒருத்தரா சிறு குழந்தை, எல்லாம் பெரியவாளா வளர்ந்து விற்பாடு முடிச்சாளா ஒத்துணும் இல்லை, எல்லாம் சின்ன குழந்தை. முதல்ல ஆரம்பமே பூதனையிலே இந்த ஆரம்பிச்சு கடைசியா கேசி வரைக்கும் எல்லாத்தையும் முடித்தவன் அவன். ஆறு இந்த பூர பண்ணது எங்கன்னா பிருந்தாவனத்துல அதன்னோ பண்ணினான், அத்தனையும் பண்ணது மதுரையில பிறந்த பிற்பாடு பிருந்தாவனத்துல இத்தனை விளையாட்டுகளும் சேட்டுதங்களும் அத்தனையும் பண்ணி அந்த மேற்கு கடற்கரை உரமாக இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திலே அத்தனை தூரம் தன்னுடைய சேட்டுதங்களை காண்பித்து எம்பெருமான் விளையாடி போந்தானே. நாட்டை படை முதல்ல சப்தம்ச்சா, இது மாதிரி வேற யாருமே சொல்லல. நாட்டை படை என்ன அயன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்ட பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்ட நாடித்தே நுகனும் களிரும் புள்ளுமுடன் மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனமே கண்டோமே, விருந்தாவனத்தே கண்டோமே. முதல் ரெண்டு அடியில பாத்தீங்கன்னா கண்டீரே அப்படின்னு வருது. கண்டீரேன்னா சேவிச்சடு, கண்டோமே ஆம் சேவித்தோம், பரமபக்திங்கிற தசை அடைந்து விட்டோம் என்பதை ஊர்ஜிதமாக சொல்லுகிறார் பெருமாளே. சேவசாச்சுரனும் நாட்டை படை என்ன, இது என்னன்னா
பெருமாள் எப்பேற்பட்டவன்? சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருக்கு ஆர்டர் போடுறாரு தெரியுமா? பிரம்மாவுக்கு ஆர்டர் போடுறார். பிரம்மாவுக்கு யாரு ஆர்டர் போட முடியும்? இவர்தான் என்னதான் பண்ணாரோ, இந்த பிரம்மா படைக்கிறச்சே என்னதான் பண்ணாரோ அப்படின்னு சொல்ல முடியும் லோகத்துல. நாட்டை படை அப்படின்னு பெருமாள் அவருக்கு ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர்? இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுவாயாக, நாட்டை படை என்ன, இந்த லோகத்தை படையினார். என்ன சொல்லிருக்கலாம்? ஒருவேளை இவர் சாமான்யமா சுமாரா இருந்திருந்தாருன்னா நாட்டை படையுங்கோள்னு தானே சொல்லிருக்கணும். கொஞ்சம் மரியாதை சொல்ல வேண்டாமா? பிரம்மாவை சொல்றது நாட்டை படையுங்கோள்னு சொல்லலாமான்னா, இல்ல அவரால படைக்கப்பட்டவர் தானே இவர். அவர் போய் நம்ம என்ன படையுங்கோள்னு சொல்லணுமா? இப்ப பிள்ளையா இருக்கிறவர அப்பா என்ன சுவாமி தேவாலய போய் எழுந்துருளித்து அப்படின்னு அப்பா கேட்க போறாரா என்ன? என்ன எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையவாடா போடா அடை அப்படிதான் சொல்ல போறா, பேர் சொல்லித்தானே சொல்ல போறா. ஆனா இவர் நாட்டை படை அப்படின்னு சொல்ற போது ஒரு பகவச்சனத்துல சொல்லி இருக்க வேண்டும். பகவச்சனா படையுங்கோள் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல எம்பெருமான். நாட்டை படைன்னு ஏகவச்சனத்துல சொல்லியிருக்கார். ஏன்னா நிச்ச சிருஷ்டி எல்லாம் பண்ணிவிட்டார் பெருமாள். சமட்டி சிருஷ்டின்னு பேர். அதுதான் சமட்டினா அதாவது பஞ்சீகரணங்கள் எல்லாம் பண்ணி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் சேர்த்து அப்பு பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி பஞ்சீகரணம்னு பண்றான். அதாவது அப்பு பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த ஒன்னொன்னையும் சேர்த்து ஒண்ணுல 4 பங்கா போட்டு அதுல ஒரு 4 பங்குல ஒரு 1/4 பங்கு எடுத்து வித்தத்தோடு சேர்த்து இதே போல ஒன்னொன்னா சேர்த்து பஞ்சீகரணம் எம்பெருமான் செய்கிறான். அது செய்த விற்பாடு இதுதான் பெரிய வேலை. இத பெருமாள் எப்படி பண்றான்னா சங்கல்ப மாத்திரமாக பண்ணுகிறான். பகுஷ்யாம் பிரஜாயின்னு பெருமாள் சங்கல்ப மாத்திரமாக அர்த்த பண்ணி இதுக்கப்புறம் மேற்கொண்டு நீ பண்ணு. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கணக்கு போடணும்னா ஆனா கொஞ்சம் முதல் கணக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளே போடுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு புரியணும் இல்லையோ. அதுக்காக அப்படி இப்படியா இதான் வழி இதான் வழி இதான் வழி இதான் வழி எல்லாம் போட்டு போட்டு கொடுத்துப்பா. மேற்கொண்டு இருக்கிறத பூரா நீ பண்ணு அப்படி சொல்ல இல்லையோ. அது மாதிரி இது பெரிய விஷயத்த பஞ்சீகரணத்தை எம்பெருவான் அப்படியே சங்கல்ப மாத்திரமாக அத்தை பண்ணி அதை பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அதாவது சமட்டி சித்தியை தான் பண்ணுகிறான். அதுக்கப்புறமா இவன் ஒண்ணுமில்லாத வெட்டி சக்தியை தானும் பிரம்மாவுக்கு கொடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அந்த சக்தியை கொடுக்கிறான். நீ பண்ணு இந்த உலகத்தை படை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதனாலதான் நாட்டை படை என்ன அயன், அதான் பிரம்மா. அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி நாட்டை படை என்ன அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி மந்திவாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னால் அரங்க தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழிலுந்தி திருப்பானாழ்வார் சொன்னார். அதே போல நாட்டை படை அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு ஆர்டர் போடுறார். டெலிகேஷன். ஐயா நாட்டப்படை நாம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன். சமட்டி சிட்டியை பண்ணினோம், எட்டி சிட்டியை நீ பண்ணு, ஒண்ணுமில்லாத சாதாரண சிட்டியை நீ பண்ணுவாயாக அப்படின்னு நாட்டை படையன்னு அயன் இந்த பிரம்மா தொடக்கமாக கொடுத்ததான உந்தி இருக்கே. அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய உந்திய கமலத்தை நாவி கமலத்தை படைத்தவரே நாட்டப்படையின் அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன். அது வீட்டை பண்ணி விடுகிறான் எம்பெருமான். வீடுனா இந்த உலகத்துல எல்லாரையும் சிருஷ்டி பண்ணுகிறானே. சிருஷ்டி பண்ணி அவர்களுக்கு என்னென்ன செய்து கொடுக்க வேணுமோ அத்தனை செய்கிறானே. இதெல்லாம் என்ன அப்படின்னா வீடு பண்ணுகிறான். வீடுனா வீட்டை பண்ணி விளையாடுகிறான். இது பெருமாளுக்கு என்னமா அப்படின்னா அதாவது வேதவியாசத்தாரும் பிரம்மசூத்திரத்திலே சொல்லுகிறார் லோகவத்து லீலா கைவல்யம். பெருமாளுக்கு இது ஒரு விளையாட்டு. ஏன் விளையாடணும்? நம்மளை வச்சு பெருமாள் விளையாடணுமா அப்படின்னா பெருமாளுக்கு இது ஒரு போகம். ஒரு சிறு குழந்தை போல இந்த உலகத்தையே படைக்கிறான். படைச்சா தானே எல்லாரும் பிறப்பா. எல்லாரும் பிறந்தா தானே அவாவாளுக்கு பாபம் போகும். எல்லாருக்கும் பிறந்த பிற்பாடு தானே அவாவாளுக்கு புண்ணியங்கள் சேரும். புண்ணியங்கள் சேர்ந்தா அவாவா புண்ணியத்தை தொலைப்பான்.
பாவத்தையும் தொலைப்பா, புண்ணியத்தையும் தொலைப்பா. இது ஒருத்தருக்கு இல்லையே, இந்த ஜகத்துக்கே சேர்ந்து புண்ணியமும் தொலைய வேண்டும், பாவமும் தொலைய வேண்டும். அவரவர்களுடைய கர்மத்தை எல்லாம் அவரவர்கள் போக்கி தீர வேண்டுமே. எத்தனை காலத்துக்கு இருக்கும்? இவர்களுடைய பிராரப்த கர்மமா, சஞ்சித கர்மமா, எந்த கர்மத்தை எப்ப போக்குறதுன்னு ஆறு தெரியும்? நமக்கு மட்டும் பெருமாள் கர்ணகலேவரங்களை கொடுத்தில்லாமல் போயிருந்தால் நம்மளோட பாவம் என்னைக்கு போகும்? அவன் மட்டும் நமக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு எம்பெருமான் செய்யாமல் போயிருந்தால் நம்முடைய புண்ணியங்களை எப்படி தொலைக்க? புண்ணியமும் போகாது, ரெண்டும் போகணும். ரெண்டும் போனாதான் எம்பெருமான போய் சேர முடியும். இது ரெண்டும் போவதற்காக வீட்டை பண்ணி விளையாடுகிறான். இந்த கர்மங்கள் பூரா எல்லாரும் போனோம், ஒத்தர்ல இந்த ஜகத்து முழுக்க அண்டகடாகங்கள் அத்தனையும் சேர்ந்து அண்டானாந்து சகஸ்திரானாம் சகஸ்திரான் அயுதானிச்சன்னு பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் யாவும் தாமலவாக்களும் நிலவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஆரவர தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கமநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார். எம்பெருமானார் தானோ தன்னுடைய சீவாஷத்தை ஆரம்பிக்கிற பொழுது அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே விரதம் விவித பூதம் பிராதரக்ஷேக தீட்ச ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அகில புவன ஜன்மஸ்தேம அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. என்ன பண்றான்? உலகத்தை உலகம் யாவும் தாமுலவாக்களும் நிலவெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை. அப்படியே விசாரம் தமிழ்ல. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி சிதி பண்ணி சம்ஹரித்து பிரளயத்திலே விட்டு திரும்பவும் தானும் தன்னுடைய கல்யாண குணத்தை அறிவித்துக் கொண்டு பலகாலம் தானும் இருந்து மீண்டும் பிராட்டி சொல்லுவதற்கான தானும் இந்த உலகத்தை திரும்ப பிறக்க எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறான். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலோகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறுகூர் அதருள் நின்று ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே என்று ஆழ்வார் தெரிவித்தாரே, அது மாதிரி இந்த உலகத்தையே படைக்கிறான். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு சொன்னாரோ, அது போலத்தான் வீட்டை பண்ணி விளையாடுகிறான். இதற்காக நாமெல்லாம் நல்கதி அடைய வேண்டும் என்பதற்காக, நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக வீட்டை பண்ணி விளையாடுகிறான். இந்த உலகத்தையே படைக்கிறான், தானே சாப்பிடுறான். ஏன் சாமி தானே படைப்பானே தானே அழிப்பானேன்னா அது அவனுக்கு விளையாட்டு, அது ஒரு லீலை, எம்பெருமானுக்கு ஒரு லீலை. ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் தாயார் தோப்பனார கடற்கரை நோக்கி கொண்டு போனா அந்த குழந்தைகளோட விளையாடிட்டே இருக்கும். மணல் வீடெல்லாம் கட்டும், எல்லாம் பண்ணிட்டு இருட்டாயிடும். சரி வாத்துக்கு போலவா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவா. சொல்ல உடனே இந்த கட்டுன வீடெல்லாம் ரொம்ப நல்லா கட்டிருக்கும், பெருசு அப்படியே வச்சிருப்போம், பச்சியா வச்சு ஓட்ட போட்டு இந்த பக்கத்துல ஓட்ட போட்டு அது கை ரெண்டு வருதான்னு பார்த்து என்னவோ பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இங்க ஜலத்தை வச்சு இது வருதா பாரு என்ன எல்லாம் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொன்ன உடனே காலால எட்டி உதச்சிடும் இந்த குழந்தைகள்லாம். ஏன்னா இதை வேற யாரையும் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம பண்ணிருக்கோம், நமக்கு ஆசைக்கு பண்ணணும், நம்மளே முடிச்சுக்கணும். அதே போலத்தான் வீட்டை பண்ணி விளையாடுகிறான் விமலன். குற்றம் இல்லாதவன், தோஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பற்றவன், கேய பிரதிபடன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டவன், தோஷங்கள் எல்லாம் ஒரு நாளும் தட்டாது இருக்கக்கூடியவன். அதைத்தான் விமலன் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்படிய. என்ன பண்ணா? எத்தனையோ ராட்சசர்களை முடித்தான். அதுல இங்கே பார்த்தோம்னா களிறு கோலையாபீடத்தை முடித்தான், தானும் பகாசுரனை முடித்தான், தேனுகாசுரனை முடித்தான். காட்டநாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்படிய வேட்டையாடி வருவானே. இந்த வேட்டையாடும் பெருமாளுக்கு அதெல்லாம் பண்றாராம். அதெல்லாம் வேட்டையாடுறதுன்னா என்ன, ஏதோ பெருசா ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து நான் முடிக்கிறேன் பார் அப்படி சொல்றானா? அனாயாசமாக முடிக்கிறான். இந்த அனாயாசமாக முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த எம்பெருமான் கால உதகனா கண்டேன் தோழினான்னு சொன்னான். இந்த காளை பருவம், ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னா அதுக்குன்னு வயசு இருக்கணுமோனோ. காலபுகுதகனா கண்டேன் தோழினா, ஒரு காளையாக இருக்கக்கூடிய பெருமாளை என்ன சொல்லுது சாஸ்திரம்னா நித்தியமான யுவான்னு சொல்லுகிறது. நித்தியமான யுவான்னா இப்ப இன்னைக்கு ஆடி மாதம் திருவாடி போற திருநட்சத்திரம், பெருமாளுக்கு என்ன வயசு? 15.75 16 15.75 முடிஞ்சிருக்கு. சரி, அடுத்த வருஷம் திருவாடி போறதுக்கு சேர்க்கும் போது
அப்படியே இதே சொல்லுவேன். நித்திய யுவான்னு பெருமாளை சொல்றா. அவருக்கு என்ன வயசுன்னா 15.75. ஏ சுவாமி, அவருக்கு மேல 15.75 ஆச்சுன்னா 16.75 ஆக வேண்டாமான்னா ஆகாது. பெருமாள் நித்தியமான யுவாவாக இருப்பான், விண்ணவர் மூதுவராக இருப்பான். அவன் அங்கிருக்கக்கூடியவன் எப்பொழுதும் ஒரு நாள் அவனுக்கு வயசே ஆகாது. அங்கேயே அப்படியே இருக்கக்கூடியவன். அவனைத்தான் சொல்றது, வீட்டப்பண்டு விளையாடும் விமலத்தன்னை கட்டீரே காட்ட நாடி தேனுகரும் களிரும்புள்ளும் உடையவை வேட்டையாடி வருவானை. வேட்டையாடுறது பெருமாள். வேட்டைன்னா யாரு இங்க இருக்கக்கூடிய ராட்சசால வேட்டையாடுறது இல்ல, நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் வேட்டையாடுகிறான், நம்முடைய புண்ணியங்களையும் தொலைத்து கொடுக்கிறான். எல்லாத்தையும் விட்டாதான். பிருந்தாவனத்தே கண்டோமே. அப்படி இருக்கிறவனை எங்க சேவிச்சேன்னா பிருந்தாவனத்திலே கண்டோம். அப்படின்னா பரவபக்தி அவளுக்கு வந்துருதான். பெருமாளை சேவிச்சுடுறான். கண்டோமே கண்டீரேன்னு முதல்ல சொன்னா, இப்ப கண்டோமே நான் இப்ப கண்டீரே கண்டோமே கண்டீரே கண்டோமேன்னு சொன்னா ரெண்டு பேரும் சொல்றது கேட்கறது. இப்ப கண்டீரே பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறோம், பார்த்தோமே அப்படி சொல்றோம். அப்ப பரமபக்தி என்பது தானும் தனக்கு கிட்டித்து பகவானுடைய சேவையே கிட்டினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் பருந்தா களிற்று கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் பிருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் போதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். பெருந்தாளுடைய விரானடிக்கு பிரியாதென்னும் இருப்பாரே. கடைசியத்தானோ பலஸ்ரீ சொல்லி முடிக்கிறாள். பெருந்தாள் உடைய பிரானடிக்கு. பிரான் பிரான்னா நமக்கு உபகாரகன் அர்த்தம். பெருந்தாளுடைய பிரான் ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய திருவடிகள் இருக்க, அந்த திருவடிகளே யாரெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் வேறாரும் அல்ல, சர்வேஸ்வரனே அவன் என்பதாகத்தான் பெருந்தாளுடைய விராரடிக்கு பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பரமாபதமாபன்னா மனசா சிந்தையத் ஹரி அப்படின்னு கஜேந்திராழ்வான் தானும் கூப்பிட்டதே பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த அந்த களிருன்னு சொல்லப்படுகிற ஆணை ஆதிமூலமே என்று கூப்பிட்டதே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆருடரி நீக்காய் என்று திருமங்கையாழ்வார் தான் சொன்னாரே. ஹரின்னு கூப்பிட்டுதான். அப்படித்தான் சொல்றான். பரமா பதமா ஆபன்னஹா மனசா சிந்தைய ஹரீன்னு கூப்பிடுது. ஹரீன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு சடக்கன முடித்தான். அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா 1000 தேவமான வருஷங்களாலே சண்டை, அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க சக்தி குறைந்து கொண்டே வர ஆணைக்கு தானும் தன்னுடைய சக்தி எல்லாம் விட்டது, சுவாதந்திரியம் தொலைந்தது. கடைசியா தான் கூப்பிடுறது ஆதிமூலமே என்று கூப்பிட்டது. ஆதிமூலமே நாராயணா ஓ மணிவண்ணா நாகடையாய் வாராய் கூப்பிடுது. அப்பதான் பெருமாள் அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கார். பிராட்டி கேட்கிறார், ஏன் உன்னுடைய பக்தன் சிரமப்படுகிறானே, முதல்ல கால் பிடிச்சு விடுத, அது அப்படியே ரத்த விளாரா இருக்கே, இவ்வளவு நேரம் சண்டை போட்டிருக்கே, தேவாள் போக வேண்டாமா, உன்னுடைய பக்தன் அல்லவா அப்படின்னா போகணும். ஆனா அவனுக்கு சுவாதந்திரியம் குறையவில்லையே, என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை உண்டு. சரணாகதனுக்கு அழகென்ன, என்னால் முடியாது என்பதுதான் சரணாகதனுக்கு அழகே. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, தேவாள் பாத்துக்க என்று சொல்ல வேணுமா. அவனுக்கு ஆகிச்சன்யம்ங்கிறது முதல்ல இருக்கணும். இரண்டாவது அனன்யகதித்துவம். என்ன, பெருமானே நம்மை நாராயணனே நமக்கே வரை தருவான்ங்கிறதுல சித்தமாக இருக்க வேணும், ஊற்றத்தோடு இருக்க வேணும். அது இருந்தா மட்டும்தான் எம்பெருமான் நம்மை ரட்சித்துக் கொடுக்கிறார். அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாரா. எப்ப அது ஹரின்னு கூப்பிட்டதோ ஒரு நிமிடம் கூட தானும் எம்பெருமான் தாழவில்லை. உடனே வந்தான், நேர வந்து அந்த மடுக்கரைக்கு வந்து தன்னுடைய சக்கரத்தை விட்டான். முடிந்தது, முதலை முடிந்தது, அதனுடைய சாபம் தொலைந்தது. ஆனைக்கு உயிர் மீட்டு கொடுத்தான், அதுக்கு சாபம் முடிந்தது. அதனுடைய புஷ்பத்தை தன்னுடைய திருவடியிலே தானே சேர்த்து கொண்டான். திருப்தியா என்று கேட்டானாம். அந்த புண்ணுக்கெல்லாம் தன்னுடைய அந்த வஸ்திரத்தை எடுத்து ஒத்து கொடுத்தானா எம்பெருமான். பருந்தாட்கட்டு களிர் செய்த பரமன். பரமன்னா ஆறு, ஒரு இடத்துல விமலன்னா, ஒரு இடத்துல பரமன்னா. திருப்பானாழ்வாரும் விமலன் என்று சொல்றார். அமலனாதிகிறான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் முடில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவாரவர் நீழ்மது அரங்கத்தம்மான் திருக்கமல வாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்குன்னதே. விமலன் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் 4 இடத்துல சொன்னான். குற்றமில்லை 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 குற்றமே இல்லை. அப்ப பெருமாளுக்கு கேய பிரதிபடத்துவம், குற்றமில்லாதவன் தோஷமில்லாதவன் அப்படின்னு பொருளோ இல்லையோ.
ஆக இந்த இடத்துல பருந்தாட்களுக்கு கழிற்று கருள் செய்த பரமன் தன்னை பாரின்மேல் விருந்தாவனத்தே பரமன் அப்படின்னா எல்லாம் தெரிந்தவன். அதுல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன். அங்கேயும் பரமன். தூங்கில் இருக்கும் போதே எல்லாம் தெரியும், அங்க பரமன். இங்கே பாரின் மேல், அதாவது பருந்தாட்களில் கருள் செய்த பரமன். இங்கே கஜேந்திராழ்வான ரட்சித்து கொடுத்த பரமன். அங்கே தூங்கிட்டே இருக்கும் போதே பரமன். தூங்கிட்டு இருக்கும் போதே பரமன் ஆராய்ச்சி சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு, சர்வஜன் அப்படி சொல்லலாம். பெருமாளை சர்வஜன் சொல்லலாம். எப்ப சுவாமி சொல்லலாம்? அவர் முழிச்சுட்டு இருக்கும் போது சர்வஜன் சுவாமி அப்படி சொல்லலாமான்னா, தூங்கிட்டு இருக்கும் போதே பரமன், துயில் கொண்டிருக்கும் போதே பரமன். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் தெரியும். ஜெகத் ரட்சண சிந்தை, இந்த உலகத்தை எப்படியெல்லாம் நியமிக்க வேணும், எப்படி சிருஷ்டிக்க வேணும், எப்படி ரட்சிக்க வேணும் நினைத்து கொண்டே இருக்கானோ இல்லையோ, அதனாலே பரமன். அப்படி பரமனாக இருக்கக்கூடிய பெருமானை பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை. பரமனை விருந்தாவனத்தே கண்டமை. விருந்தாவனத்துல பார்த்ததான யார் பார்த்தோம்னா பரமபக்தி ஏற்பட்டது, பார்க்கும்படியான ஒரு பிராப்தத்தை கொடுத்தான். விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதைசல். விட்டு சித்தன் அவர்தான் விஷ்ணு சித்தன். பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன். விட்டுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டதாக இருக்கக்கூடிய விட்டு சித்தன். விட்டு சித்தமை கண்டவன் விட்டு சித்தன் கோதை சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டு சித்தனுடைய திருமகளாராக இருக்கக்கூடிய ஆண்டாளாகிய நான் பார்த்தேனே பாரின் மேல் விருந்தாவனத்தை கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாமென்று தம்மனத்தே. யாரெல்லாம் அவரவர்களுடைய மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறாளே, இதுதான் உபாயம், இதுவே எம்பெருமானே உபாயம் என்னும் அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணெம்பெருமானே உபாயம் என்ன மருந்தாமென்று தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். இதை யாரெல்லாம் மனதுக்குள்ளே கிரகித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெருந்தாள் உடைய பிரானடிக்கு பெரியவன் உயர்ந்த திருவடியாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த திருவடிகளை நமக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடியதான நமக்கு பிராப்தத்தை கொடுத்து பிராபத்தை கொடுத்து, ஏன்னா நம்மை அவனுடைய திருவடிகளிலே அடைவித்துக் கொள்ளுவதும் அதே திருவடி, அந்த திருவடிகளிலே கைங்கரியத்தை கொடுப்பதும் அதே திருவடி. அப்ப பிராபியமும் பிராபகமுமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி பெருந்தாளுடைய திருவடிக்கு பிரியாதென்னும் இருப்பாரே. ஒரு நாளும் அந்த கைங்கரியத்தை விட்டு நீங்காமல் அகலாமல் இருப்பார்கள். யாருன்னா வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. வேட்டையாடி வருவான் அப்படிங்கிறதுதான் அந்த வேட்டையாடி வருவான்னு சொன்னா எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் பல ராட்சசர்களை போக்கி இருந்தாலும் ஆண்டாளுக்கு வேட்டையாடி வருவதாக இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானுடைய சேட்டைகள் என்ன, சேட்டுதங்கள் என்ன, வீர சாகச செயல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சபடினாலே அந்த கண்ணன் பெருமானே தனக்கு மணாளனாக வர வேண்டும் என்று நம்பியாக நினைத்த அந்த எம்பெருமானையே நம்பியாக மாலாக பித்து பிடித்தவனாக. ஏன்னா மால் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சின்னதா, ஏன்னா திருப்பாவிலையும் மாலேன்னு சொன்னா ஒரு மாணிக்கத்தை போலே முந்தானையிலே முடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான சௌரம், அதனாலதான் மால் அப்படின்னு சொன்னான். அதே போலதான் பித்து பிடித்தவன், பக்தர்கள் மேலே பித்து பிடித்தவனாக இருக்கக்கூடியவன், மாலாய் பிறந்த நம்பியாக மாலே செய்யும் மணாளனாக இவனையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேகபுகழ் விழிவுத்தூர்கோன் பதை சொல் துய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு அந்த எம்பெருமான திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் தானும் திருவரங்கத்துக்கு பரிகரங்களோடு செல்ல பெருமானோடு போய் அந்த திருவடியோடு சேர்ந்தாள் அப்படிங்கிறது. திருப்பாராழ்வாரும் விமலன்னு சொன்னார், திருவடியில சேர்ந்துட்டார். இவளும் விமலன்னு சொன்னா திருவடியில சேர்ந்துட்டார். ஏன்னா இவதான் முதல்ல விமலன்னு சொன்னா, முதல்ல திருவடியை சேர்ந்தது இவதான். அடுத்து திருப்பாராழ்வார் வந்தார், அவரும் விமலன்னார், சேர்ந்துட்டார். பெருமானுடைய திருவடிக்கு கீழே சேர்ந்து அவளோடு சேர்ந்து அந்த எம்பெருமானோடு சேர்ந்து ஆனந்தப்பட்டாள்னா கண்ணன் வேறல்ல, பெரிய பெருமாள் வேறல்ல, ஆண்டாள் வேறல்ல, ஸ்ரீ ரங்கராட்சி தாயார் வேறல்லன்ற அளவுக்கு அத்தனை பெருமை படைத்ததான ஆண்டாளனுடைய இந்த திருநட்சத்திர மகோத்சவத்திலே வேட்டையாடி வருவான் அப்படிங்கிறதாக வேட்டையாடி வருவான்னு ஆச்சாரிய விஷயங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வேட்டையாடி வருவான் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணன் பெருமானோடு அத்தனை ஒரு நெருக்கம் பெரும் காதல் ஏற்பட்டு அவனை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அவனோடு இருக்க வேணும்
அவனே பரமபக்தியை கொடுத்து சேவை சாதித்தான்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டுமாகத்தான் இந்த கோட்டில சில வார்த்தைகளை விண்ணப்பம் பண்ணியிருந்து பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தவங்க அத்தனை பேருடைய திருப்படிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ரங்கமன்னாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ரங்கநாச்சி தாயாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு பெரியவருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஆண்டாள் பரமாசுதேவர் சந்நிதியே ஒரு ஆண்டாள், அங்க ஒரு ஆண்டாள், பெரிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் இருப்பா. உள்ளாண்டாள் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால உள்ளாண்டாள் சன்னதி பேரு. அதுக்கப்புறம் வீதிக்கு வெளியில இருக்கிறதுனால வெளியாண்டாள் சன்னதி பேரு. இந்த எல்லா இடங்களிலும் அதை விட அவதாரஸ்தலம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அத்தனை மகோத்சவம் வரிசையாக நடக்கும். அதெல்லாம் நமக்கு இப்பெல்லாம் அப்படி அப்படியே வந்துருதும். அது காணொலியாவும் வருது, அது நிறைய படங்கள்லாம் வருது. அதெல்லாம் சேவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் இன்று பெற்றோம். ஏதோ ஆண்டாளை பத்தி சில விஷயங்களை கேட்கும்படியாகவும் சொல்லும்படியாகவும் சில சௌகரியங்களை பெற்றோங்கிறத காலத்தினுடைய கட்டாயமாகவும் கொள்ளலாம், காலத்தினுடைய ஒரு நன்மை என்றும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி திருவாடிப்புறத்தில் செகத்துரித்தாள் வாழிய திருப்பாவை 30 செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் வெத்தரத்த வெண்பிள்ள வாழிய பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய 143 உரைத்தாள் வாழிய உயரங்கருக்கே கண்டி உகந்தளித்தாள் வாழிய மறுவாளந்திருவள்ளி மலநாடு வாழிய பண்புதனகர் போத வளப்பதங்கள் வாழியேன்னு சொல்லி ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி சீமத்தை விட்டு சித்தாத்தி மனோரந்தன கேதுவே நந்தநந்த சுந்தரியே கோதாய நித்திய மங்களம்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு மஹீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி புயாத்து நித்யஸ்ரீ நித்திய மங்களம். ஆழ்வார் பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.